அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே நபி வழியே நம் வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. முஸ்லிம்களாகிய நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்ததன் மூலம் அல்லாஹுவை நம்முடைய இரட்சகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் மற்றொரு பகுதியை மொழிந்ததன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராகவும் நம்முடைய நிரந்தர தலைவராகவும் வழிகாட்டியாகவும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்வாறு ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய வட்டத்திலே நுழைந்த நாம் உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதர் என்று மதித்து நடக்கிறோமா? நம்முடைய வாயால் மொழிகிற அந்த வாக்குமூலம் நம்முடைய நடவடிக்கையிலே இருக்கிறதா என்றால், முஸ்லிம்களுடைய தமிழக முஸ்லிம்களுடைய குறிப்பாக இந்த பகுதி முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை நாம் உற்று நோக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலுக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை காண்கிறோம். எனவேதான் நம்முடைய வழி நபி வழியாக இருக்க வேண்டுமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத செய்யாதவற்றை மார்க்கம் என்று நாம் செய்யக்கூடாது. இதை விளக்குவதற்காகத்தான் நபி வழியே நம் வழி என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிதான் நம்முடைய வழியாக இருக்க வேண்டும் என்ற இந்த தலைப்பு உண்மையிலே யாரிடத்திலே சொல்ல வேண்டிய தலைப்பு என்று சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாற்று மத சகோதரர்களிடத்திலே போய் நீங்கள் எல்லாம் நபி வழியை பின்பற்றுங்கள், இந்த வழிதான் சிறந்தது என்று சொல்வதற்கு உரிய தலைப்பு. ஆனால் நம்ம நபி வழியை புறக்கணித்திருக்கிற காரணத்தினால் இந்த தலைப்பை முஸ்லிம்கள் மத்தியிலேயே சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கம் நமக்கு தூய்மையான வடிவத்திலே கிடைக்கவில்லை என்பதுதான் நபி வழியை நாம் அலட்சியப்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படைகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு நாட்டிலே தோன்றி பிறந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு அவர்கள் சொன்னார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் போதித்த அந்த மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மூலமாக தோழர்களுடைய தோழர்கள் மூலமாக அவர்களுடைய தொண்டர்கள் மூலமாக உலகம் முழுவதும் எடுத்து செல்லப்பட்டது. இப்படி எடுத்து செல்லப்பட்டு நமது இந்தியாவிற்குள்ளும் அந்த மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனேயே வந்து சேர்ந்து விட்டது. எந்த அளவுக்கு நமக்கு இந்த மார்க்கம் விரைவாக கிடைத்தது என்று சொன்னால், நீங்கள் கேரள மாநிலத்திற்கு சென்றால் அங்கே 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களை நீங்கள் பார்க்கலாம். குமரி மாவட்டத்திற்கு நீங்கள் சென்றால், உங்கள் பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்றால், அங்கே உள்ள தேங்காய்பட்டினத்துக்கு சென்றீர்களேயானால் அங்கே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இன்றைக்கும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இஸ்லாம் எப்போ வந்து விட்டது? நேற்று வரல, நமக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பள்ளி கட்டப்படுகிறது என்று சொன்னால், அப்ப எவ்வளவு மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்று தங்களுக்கு ஒரு பள்ளி கட்டுற அளவுக்கு ஒரு வலுவோடும் மக்கள் சக்தியோடும் இருந்திருப்பார்கள். அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம்
1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவிற்கு தமிழக மக்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது. பல ஊர்களில் 500 வருடத்திற்கு முந்தைய பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. 600 வருடத்திற்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. அப்ப இஸ்லாம் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சேர்ந்து விட்டது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த அடிப்படையை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மார்க்கம் நமக்கு வந்து விட்டது. இந்த மார்க்கத்தினுடைய மூல வேதம் எது? நம்ம உயிருக்கு மேலாக மதிக்கிற அல்லாஹ்வுடைய வேதம் எது? திருக்குர்ஆன். இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பி வழங்கி அதன் மூலமாகத்தான் மனிதர்களுடைய உள்ளங்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் திருப்புறான். அந்த குர்ஆன் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அதனுடைய ஒவ்வொரு சொற்களும் மனிதர்களுடைய காதுகளிலே விழும் பொழுது அவர்கள் நேரான பாதைக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு தங்கள் மனதை மாற்றி இஸ்லாத்திற்கு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எதிரியாக திகழ்ந்த காலித் இப்னு வலீத், அபூ சுஃபியான் போன்ற பெரும் பெரும் தலைகள் எல்லாம் இந்த மார்க்கத்திற்கு வந்ததற்கு எது காரணம்? இந்த அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன் தான் காரணமாக இருந்தது. அப்ப இந்த குர்ஆன் என்ற வேதம் தான் நமக்கு அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய அறிவுரை. குர்ஆன் என்ன நீங்க விளங்கிக்கிறீங்க? அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன பேசுறான் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். நமக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் சொல்ல நினைத்தானோ, கட்டளை நினைத்தானோ, வழிகாட்ட நினைத்தானோ அவ்வளவு அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதானே. இந்த குர்ஆனை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு தமிழகத்திற்கு இஸ்லாம் வந்துருச்சுல. 1000 வருஷத்துக்கு முந்தைய இந்த குர்ஆனை தமிழ் மொழியில மொழிபெயர்த்து குர்ஆனுடைய தமிழாக்கத்தை தந்தார்களா? இல்லைங்க. 1000 வருஷத்துக்கு முந்தி முஸ்லிம்கள் இருந்தார்கள் தமிழகத்தில். அவங்கள்ட்ட குர்ஆன் இருந்தது. அர்த்தம் தெரியாமல் அதை வாசிப்பார்கள். அதுக்கு தமிழாக்கம் இருந்துச்சா? இருக்கல. 900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கல. 800 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம்கள் இருந்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை அறிந்து கொள்ளாத நிலையிலே தான் இருந்தார்கள். 600 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்திலே முஸ்லிம்கள் இருந்தார்கள். அவங்கள்ட்ட குர்ஆன் இருந்தது. அது அரபு மொழியில் தான் இருந்ததே தவிர நமக்கு புரிகிற தமிழ் மொழியில மொழிபெயர்த்து தந்தார்களா? தரல. குர்ஆனுக்கு எப்ப தமிழாக்கம் வந்துச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு எந்த வேதம் மனித உள்ளங்களை எல்லாம் புரட்டி போடுமோ அந்த வேதத்திற்கு மொழிபெயர்ப்பு எப்போது வருகிறது? 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழாக்கம் செய்யப்படுகிறது. திருக்குர்ஆனுக்கு தமிழகத்திலே தமிழ் மொழியில அந்த குர்ஆனை மொழிபெயர்த்தல் என்பது எப்போ வருது? 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் குர்ஆனை தமிழாக்கம் பண்றாங்க. அப்ப அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே நம்ம மக்கள், அவங்க எல்லாம் மார்க்கம் என்று எதை வைத்திருந்திருப்பார்கள்? குர்ஆன் தமிழ்ல வந்து விடுமையானால் எது மார்க்கத்தில் உள்ளது, எது மார்க்கத்தில் இல்லாதது, எது பிற சமுதாயத்திடமிருந்து காப்பி அடிக்கப்பட்டது, எது ஒரிஜினலாக அல்லாஹ் சொன்னது, எது வருமானத்திற்காக உண்டாக்குனது, எது உண்மையிலே அல்லாஹ்விடமிருந்து வந்தது, இதையெல்லாம் பிரித்தறிகிறதா இருந்தால் நம்ம கையில வேதம் இருக்கணும்ல, அது நமக்கு புரிகிற பாஷையில் இருக்கணும்ல. அப்ப 1000 ஆண்டுகளாக வாழ்ந்த நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் குர்ஆனை வைத்திருந்தார்கள், வாசித்தார்கள், ஓதினார்கள். அதுல என்ன இருக்கிறது என்று தெரியாமலேயே ஓதினார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் 40வது வயசுல அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்கள். 63வது வயசுல மௌத்தாகி விடுகிறார்கள். இந்த 40 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் உள்ள இந்த 23 வருட காலம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். 40 வயசுக்கு முன்னாடி வியாபாரியா இருந்தாங்க, மார்க்கத்தை சொல்லல, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஆகல. அப்ப 40வது வயசுல இருந்து 63வது வயசு வரைக்கும் 23 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு விளக்க உரை மக்களுக்கு நிகழ்த்தினார்கள். பல்வேறு அறிவுரைகள் செய்தார்கள்.
பலவிதமான சட்டதிட்டங்களை போட்டார்கள், நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த 23 ஆண்டுகளுடைய அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம், அவர்களுடைய அங்கு அசைவுகள் எல்லாம், அவருடைய ஒவ்வொரு சொற்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அரபு மொழியில இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடப்பார்கள், எப்படி சிரிப்பார்கள், கோபப்பட்டால் எப்படி இருக்கும், அவங்க கலர் எப்படி இருக்கும், அவங்க தாடியில நரமுடி எத்தனை இருக்கும் என்கிற விஷயம் உள்பட அவங்க பேசினது, சொன்னது, செஞ்சது, கண்டிச்சது, கொடுத்தது, வாங்கியது, சாப்பிட்டது, படுத்தது, தூங்கியது, சண்டை போட்டது, போருக்கு போனது எல்லாம் ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு தெளிவான வரலாறு கிடையவே கிடையாது. என்னென்ன அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்று காந்திஜியை பற்றி கேட்டீங்கன்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டா இருக்கு, எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னோம்ல, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர்னு, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்விடம் இருந்து அவங்க வாங்கினாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன அர்த்தம்? அவங்க என்னவெல்லாம் சொன்னார்களோ அது அல்லாஹ்விடம் இருந்து வாங்கியது, என்னவெல்லாம் செய்தார்களோ அது அல்லாஹ்விடம் இருந்து அவர்கள் பெற்றது. அப்ப அல்லாஹ்விடம் இருந்து பெற்று 23 வருஷம் நமக்கு விளக்கம் தந்தாங்களே, அது அரபு மொழியில பாதுகாத்து இருக்குதே, அதை தமிழ்ல தந்தாங்களா? குர்ஆனும் தமிழ் மொழியில இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களும், இதுக்கு பேர் ஹதீஸ்னு சொல்றது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு சொல்வது. ஹதீஸ்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாங்களோ அதெல்லாம் ஹதீஸுங்க, எதை அவங்க செஞ்சாங்களோ அதெல்லாம் ஹதீஸ். இன்னும் ஒருத்தர் அவங்க முன்னாடி செய்யும் போது பார்த்து அதை அங்கீகரிச்சாங்கல்ல, அது ஹதீஸ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்கள், அவங்களுடைய செயல்கள், பிறர் செய்வதை பார்த்தவர்கள் வழங்கிய அங்கீகாரம், இது எல்லாத்துக்கும் பேரு ஹதீஸ். இந்த ஹதீஸுகளை அரபு மொழியில் பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அரபு மொழியிலே உள்ள அந்த ஹதீஸுகளை நம்ம தமிழக மக்களும் கூட மதரசாக்களிலே பாதுகாத்து வைத்தார்கள். மொழிபெயர்த்தார்களா? உங்களுக்கு புரிகிற பாஷையில தமிழாக்கம் பண்ணி தந்தார்களா? இல்ல. இப்ப நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து ஒரு வேதம் வந்தது, அதுதான் நமக்கு வழிகாட்டும் என்று நம்புகிறோம். அது என்ன சொல்லுதுன்னு தெரியாமலேயே அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒருத்தரை நம்புகிறோம், அவர் சூப்பரான ஒரு வழிகாட்டி என்று நம்புகிறோம். அவர் என்ன பேசினார் என்பது நமக்கு தெரியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளும் தமிழ் மொழியில வரவே இல்லை. எப்ப வரல? இப்பதான் வந்திருக்கிறது. தௌஹீத் எழுச்சி வந்த பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகள் கடந்த 10 வருடங்களாகத்தான் மொழிபெயர்க்கப்பட்டு 1-2 பாகங்களாக தமிழிலே கிடைக்கிறது. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸுகளை அறிந்திருப்பார்களா? ரசூலுல்லாஹ் என்ன பேசினார்கள் என்று தெரிய வாய்ப்பு இருந்ததா? 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய அப்பன் பாட்டன்மார்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பது குர்ஆன்ல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரிந்திருக்குமா? தெரியாது. அப்ப எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, இஸ்லாம் நமக்கு வருது. எப்படி வருது? ஒரு சடங்கு வடிவத்திலே வருகிறது, ஒரு சம்பிரதாய வடிவத்திலே வருகிறது, ஒரு ஜீவன் இல்லாமல் வருகிறது, உயிரோட்டம் இல்லாமல் நமக்கு அது கிடைக்கிறது. குர்ஆனை வச்சிருக்கோம், பட்டு துணியில சுத்துறோம், உயரமான இடத்துல வைக்கிறோம், தொட்டு தொட்டு முத்தம் போடுறோம். அது என்ன சொல்லுது? தெரியாது. அது உனக்கு என்ன கட்டளையிடுது? தெரியாது. அது என்ன பேசுது? தெரியாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் மதிக்கிறோம், ஸல்லல்லாஹு மூக்கு தடவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கறோம். இப்படி எல்லாம் மதிக்கிறோமே, அவங்க என்ன பேசுனாங்க, உனக்கு என்ன சொன்னாங்க, எதை செய்யாதன்னு தடுத்தாங்க, எதை செய்யின்னு உத்தரவு போட்டாங்க தெரியுமா? தெரிகிறதா இருந்தா அவங்களுடைய ஹதீஸ் தமிழ்ல இருந்தா தெரியும். அப்ப குர்ஆனும் தமிழில் இல்லை 100 வருடங்களாக, ஹதீஸும் தமிழில் இல்லை 100 வருடங்களாக. அப்ப மார்க்கம்ங்கிற பேர்ல எதை வேண்டாலும் உங்களை சொல்லி ஏமாத்தலாம்ல. குர்ஆன் தமிழ்ல இருந்தா உங்களை ஏமாத்த இயலாது.
என்ன இப்படி இருக்கு கேட்டு இல்லை 18-24 இப்படி இருக்குன்னு கேட்பீங்க இல்லைங்க. குரான் தமிழ்ல இல்லைன்னா நான் எதை விட்டு அடிக்கிறேன்னு அதெல்லாம் மார்க்கம் தான். ஹதீஸ் தமிழ்ல இல்லைன்னா அஜத்துமார்கள் தங்களுடைய வருமானத்துக்காக எதையெல்லாம் விட்டு அடிக்கிறாங்களோ அதெல்லாம் மார்க்கம் ஆகுமா ஆவாதா? ஆகுனுச்சு. ஆனதை கண்ணால பார்த்தோம். குரான் தமிழ்ல இல்லைங்க, ஹதீஸ் தமிழ்ல இல்ல, வேற என்னவெல்லாம் தமிழ்ல இருந்துச்சு தெரியுமா? மார்க்கம்ங்கிற பேர்ல நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் பயான் ஹதீஸ் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. இதை கேட்கறதுக்கு நாங்கெல்லாம் போவோம். பொம்பளை எல்லாம் வந்து உட்காந்து பாரு வெத்தலை வாக்க போட்டுக்கிட்டு உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன ஹதீஸ் சொல்லுவா? ஹதீது 100 மசாலா உட்காந்துக்கிறவாரு அஜர்த்துமார். 100 மசாலான்னு சொல்லி 1 இருக்கு 2 இல்லை 2 இருக்கு 3 இல்லை, அது என்னம்பாங்க. இதுல என்ன மார்க்கம் என்ன இருக்குது? இதை 100 மசாலாங்கிறது விடுகதை மாதிரி என்ன செய்வாங்க? ஈமானுக்கு எத்தனை காலும் பாங்க, ஈமானுக்கு எத்தனை கால்னு சொல்லுவாங்க, விட சொல்லுவாங்க. ஈக்கு 6 காலு, மானுக்கு 4 காலு 10 காலும் பாங்க. இது என்ன மார்க்கம்? நாங்க கேட்ட மார்க்கம்ங்க. ஈமானுக்கு எத்தனை கால்னு கேட்டுக்கிட்டு அது ஒருத்தர் புதிர் போடுவாங்க, இன்னொருத்தர் எந்திரிச்சு விளக்கம் கொடுப்பாங்க. ஈமானுக்கு 10 காலு. எப்படிங்க 10 கால்னு தலையை சொல்லுவாங்களா? பயான் பண்ணுவாங்க. எப்படி 10 கால் என்றால் ஈ இருக்குல்ல, ஈக்கு 6 கால் இருக்கும்ல, 6 ஈயின் கால் 6 ஒன்று யாவருக்கும் தலை ஒன்று அந்த காலத்தில் வாய்ப்பாட்டில் சொல்லி தருவான்ல, அதுல வரும் ஈக்கு வந்து கால் 6ன்னு சொல்லி. மானுக்கு எத்தனை கால் இருக்கு? 4 கால் இருக்குல்ல. ஆட்டுக்கு மரத்தில் மானுக்கு இருக்கு 10 கால், ஈமானுக்கு 10 கால். இதுல என்ன மார்க் இருக்குது? இதுல என்ன உனக்கு நாலேஜ் இருக்குது? இதுல இருந்து ஏதாவது கிறுக்குத்தனமா? இது விஷயமா? இது ஒரு பைத்தியக்காரத்தனம். ஈமான்டா நம்பிக்கை, அல்லாஹ்வை முழுமையா நம்புறதுங்கிற அந்த அர்த்தத்துல இருந்து மாத்தி நம்மளை கிறுக்கனாக்குனாங்க. இதுக்கு பேர் என்ன? 100 மசாலா. இது மாதிரி 100 விடுகதை, 100 விடுகதை 100 குப்பை. இதுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இதை உட்கார்ந்துக்கு நம்ம கேட்டோமா இல்லையா? அப்ப எப்படி ஒரிஜினல் மார்க் நம்மள்ட்ட இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அப்புறமேல் வெள்ளாட்டி மசாலான்னு ஒண்ணு, இதே மாதிரி 100 மசாலாவுக்கு போட்டியா வெள்ளாட்டி மசாலா, அதுக்கு போட்டியா 100 என்னடா நீ 100 1000 மசாலான்னு ஒருத்தன் போட்டான். 100 மசாலா ஒன்று, வெள்ளாட்டி மசாலா ஒன்று, 1000 மசாலான்னு ஒன்று. இந்த மசாலாவை போட்டுக்கிட்டு விளையாண்டாங்க இல்லையா மார்க்குங்கிற பேர்ல. இதை உட்காந்து நம்ம கேட்டுக்கொண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மார்க்குங்கிற பேர்ல திருமுடி இறக்குன ஹதீதும் வாங்க. இதை உட்கார்ந்துட்டு பயான் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவான்? நபிகள் நாயகம் பிறந்தாங்களா, அவங்க பிறந்த உடனே திருமுடி இறக்குன ஹதீஸ்னா இதுதான். ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே அந்த பிறந்த முடி எடுப்பாங்கல்ல, தலைமுடி, பிறந்த முடி இறக்குவாங்கல்ல, அந்த முடி இறக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் உத்தரவு போட்டான். ஜிப்ரீலே போ. ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான். எதுக்கு? ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்கல்ல, அந்த முடி இறக்குறதுக்கு நாவிதர் இல்லாம தடுமாறுறாங்களாம். நாவிதர் இல்லையா உலகத்துல. அதுக்காக வேண்டி என்ன பண்றான்? அல்லாஹ் ஜிப்ரீல் கையில கத்தியை கொடுத்து விட்டு போ, என்னுடைய ஹபீப் முகமதுக்கு போய் முடி இறக்கிட்டு வா. அவர் வந்தாராம். வந்தா சும்மா வரலையா, அவரு லட்சம் நபிமார் மலக்குகள்லாம் சேர்த்துக்கிட்டு கழிச்சிட்டு வந்தாராம். இந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்க்கணுமே. மலக்குகள்லாம் என்ன பண்ணாங்களாம்? யாரெல்லாம் அந்த முடி இருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்க வேணாமா அப்படின்னு மலக்குகள்லாம் போட்டி போட்டு வந்து உட்கார, ஜிப்ரீல் வந்து மூடிய வலிச்சு போட்ட உடனே மலக்குகள் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு முடியாச்சு எடுத்துடணும்னு அந்த இறக்கி போட்ட முடிய எனக்கு உனக்கு என்று போட்டி போட்டுக்கொண்டு எடுத்தார்கள். ஒரு முடிய ஆயிரக்கணக்கான பேர் துண்டு துண்டா பிச்சுக்கிட்டாங்களா, எல்லாரும் கிடைக்கலையா. முடி எண்ணிக்கையை விட மலக்கு எண்ணிக்கை ஜாஸ்தியா இருந்துச்சான். அதனால என்னவாயிடுச்சு? ஒரு ஆளுக்கு ஒரு முடி கூட கிடைக்கலையா. அப்போ ஒரு முடி ஆயிரக்கணக்கான பேர் துண்டு துண்டா பிச்சு அதை வைத்துக் கொண்டார்கள். பாத்தீங்களா ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பமாங்க. இதாங்க பயான். மார்க்கண்டா என்னது? அடே முடி இறக்குறது வந்து ரசூலுல்லாஹ் வந்து 40வது வயசுல நபி ஆகுறாங்க. அதுக்கு முந்தி யாருக்குமே தெரியாது அவங்க நபின்னு, அவங்களுக்கே தெரியாது. சும்மா எல்லாரும் மாதிரி அவங்க பிறக்கிறாங்க. 40வது வயசுல அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வந்த பிறகுதான் அவங்க நபின்னு தெரியுது. பிறந்த உடனே ஜிப்ரீல் வந்து முடி இறக்கிந்தான்னு வைங்க, அப்பவே நபி நம்ம பேர் ஏத்திருப்பாங்க. அபூஜஹல்லாம் ஏத்திருக்க மாட்டான். அவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த பிரச்சாரம் பண்ணதுல விளங்குது. இதெல்லாம் பொய்ங்கிறது கட்டுக்கதை. இது எங்க இருக்கு? இந்த இதுக்கு பேர் திருமுடி இறக்கணும். இது ஒரு புஸ்தகம் வேற போட்டிருப்பானுவ. இது யாதாகிலும் ஒருவன், அந்த கால தமிழ்ல யாதாகிலும் ஒருவன் வெள்ளி திங்கள் இரவுகளில வீடுகளில் உட்கார்ந்து ஊதுபத்தி கொளுத்தி வைத்துக் கொண்டு பயபக்தியோடு ஓதுவானையானால், இந்த கட்டுக்கதையை, இந்த பொய்ய ஓதுவானையானால் அவனுக்கு நான் மறுமையில சபாத்து செய்வேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் பேர்ல ஒரு பொய் சொல்லுவானுவ. அப்ப நம்ம மார்க்கம் எதை வழங்கணும்? 100 மசாலா மார்க்கம், திருமுடி இறக்குன ஹதீது மார்க்கம்,
இதெல்லாம் எந்த கிதாபுல இருக்கு? ஒரு கிதாபுலையும் இல்ல. இது குர்ஆன்ல இருக்கா? குர்ஆன்ல இல்ல. நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்குதே. புகாரி, முஸ்லிம், திருமதி, அபுதாவுத், நசை, இப்னு மாஜா, பைஹக்கி, தாரகுத்னி, இப்னு ஹிப்பான், இப்னு ஹுசைமா என்று நூற்றுக்கணக்கான ஹதீஸ் நூல்கள் ரெக்கார்டாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூல்கள் இந்த குப்பை இருக்குதா? முடியறக்கிற சம்பவம் இருக்குதா? இல்ல. நம்மளை மூளையை மழுங்கடிக்க செய்வதற்காக வேண்டி மார்க்கத்தில் மறுமையை சொல்லுவானா, இறையச்சத்தை சொல்லுவானா, தொழுகையை சொல்லு, நோம்பை பத்தி சொல்லு, வரதட்சணை வாங்காதுன்னு சொல்லு, விபச்சாரத்தை பத்தி சொல்லு, வட்டியை பத்தி சொல்லு, சொர்க்க நரகத்தை பத்தி சொல்லு, அது மார்க்கம். அதை சொல்வதற்கு பதிலாக எதை சொன்னார்கள்? முடியறக்கிறதுக்கு ஜிப்ரீல் வந்தார்னு சொல்லி ஜிப்ரீல் ஒரு பார்பர் ஷாப் வச்ச மாதிரி ஆகிட்டானுவோம். அடுத்து என்ன? இதெல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசுல இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். அப்புறம் என்ன? விறகு வெட்டி கிஸ்ஸா. இஸ்லாம்ல இதாங்க விறகு வெட்டி கிஸ்ஸான்னு விடுவோம். விறகு வெட்டி கிஸ்ஸானா என்ன? ஒரு ஊரில் விறகு வெட்டி இருந்தார். அது எந்த ஊர், அவன் யார், அதெல்லாம் கிடையாது. ஒரு ஊரில் விறகு வெட்டி இருந்தார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் ஜாபர் சாதிக்கு பேர்ல பூரியான சுட்டு அதுக்கு பாயாசத்தை போட்டு வானம் பார்க்காத முறையில் ஒரு பாத்தியா ஒன்று ஓதுனாரு. அவர் கோடீஸ்வரரா போயிட்டாரு. நீங்களும் ஓதுங்க. இது எதுக்கு பண்ணாங்க தெரியுமா? வருமானத்துக்கு அஜர்த்து மாதிரி பண்ணுது. அவன் எவன் விறகு வெட்டியவன்? அவன் எந்த ஊரில் உள்ளவன்? இப்போ சவுதி அரேபியாலாம் பணக்காரனாக இருக்கான புரிய பார்த்தியா ஓதுறானா? ஓதிக்கிட்டு நம்ம பிச்சைக்காரனாக இருக்கணும், பாய் முடைகிறோம் ஓதுறவன். பூரியா பாத்தியா ஓதுறவன் என்ன செய்கிறோம்? பாய் முடைஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா பீடி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பூரியா பாத்தியா இல்லைங்கிறான சவுதி அரேபியாவில். அவன் பயங்கரம் ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருந்தவன் பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். இவன் எதுக்கு பண்ணா? அஜர்த்துமார்களுக்கு அந்த காலத்தில் வருமானம் கிடையாது. 11,000 ரூபா கொடுத்துட்டு மே வருமானம் பார்த்துக்கிறங்க அசத்துன்றுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்? மே வருமானம் எப்படி பார்க்கறது? இப்படி தான் பார்க்கறது. இது அவர் கதையை சொல்லி பூரியா பாத்தியா ஓதுங்க, எல்லாரும் பணக்காரன் ஆயிடலாம். அவர் இந்த வீட்டில் 1,000 ரூபா இன்னைக்கு, நாளைக்கு அந்த வீட்டில் 1,000 ரூபா. அந்த காலத்தில் இப்படி மே வருமானத்துக்காக வேண்டி இது எப்படி மக்களை ஓத வைக்கலாங்கிறதுக்காக வேண்டி இந்த விறகு வெட்டி கிஸ்ஸான்னு ஒரு கிஸ்ஸாவை எழுதி, இது குர்ஆன்ல உள்ளதா? விறகு வெட்டி கிஸ்ஸாங்கிறீங்களா? எங்கேயாவது இருக்குதா அது? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் இந்த மாதிரி பூரியா பாத்தியா ஓதுங்கன்னு சொன்னாங்களா? இது அஜர்த்துமார்கள் வருமானத்திற்காக வேண்டி இதையெல்லாம் சொன்னார்கள். இது மாதிரி வகை வகையான பாத்தியாக்கள். அதுக்கு பாத்தியா, இதுக்கு நம்ம மார்க்கம்னு சொல்லி தந்ததுங்க. எல்லாத்தையும் நீ மௌலுது என்ன? நம்ம எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தோமா? நம்ம யாரும் அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள ஆளுக்கு தான். நம்ம அப்பம் பாட்டன்லாம் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசா? நம்ம அப்பம் பாட்டன்லாம் அபூபக்கர் சித்திக்குடைய பேர பிள்ளைகள் அவங்க அப்பம் பாட்டன்லாம் எல்லாம் கிடையாது. ராமசாமி கந்தசாமி தான். உங்க அப்பம் பாட்டுன்னு சரி, எங்க அப்பம் பாட்டுன்னு சரி, யார் எல்லாரும் ராமசாமி கந்தசாமி பிள்ளைகள் தான். நம்மெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டோமா? எதுக்கு வந்தோம்? ஏதோ சகோதரத்துவம் இருக்குது, தீண்டாமையெல்லாம் இல்லை, அண்ணன் தம்பியா பழகுறாங்க, நல்ல சமுதாயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முப்பாட்டங்காலத்தில் ஒரு 4 தலைமுறைக்கு முந்தி 5 தலைமுறைக்கு முந்தி நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கிட்டவன இஸ்லாத்துக்கு வந்தோமா? வந்தவுன அங்க உள்ள பல விஷயங்கள் இங்க இல்லை. என்ன இல்லை? இப்போ நமக்கு டைம் பாஸுக்கு டிவி வந்துருச்சு. வீட்டில் உட்காந்துக்கிட்டே என்ன செய்வோம்? சீரியல் பார்த்து அழுதுகிட்டு உட்காந்துருப்போம், இல்லைன்னா சினிமா பார்த்து ரசிச்சு ஆடிக்கிட்டு இருப்போம். இப்படியான ஒரு டைம் பாஸ் ஏற்பட்டுருச்சு. அந்த காலத்தில் எல்லாம் வெயில் காலம் வந்துருச்சுன்னு வைங்க, ஃபேன்லாம் கிடையாது, கரண்ட் கிடையாதுல்ல. அந்த காலத்தில் கோடை காலம் வந்துருச்சுன்னு வைங்க, கரண்ட் கிடையாது, வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது, வெளியில் தான் வரணும். வெளியில் உட்கார்றவனுக்கு ஒரு டைம் பாஸுக்கு ஏதாவது வேணுமே அப்படிங்கிறக்கா என்ன பண்ணுவாங்க? கோயில்களில் சில பஜனை பாடல்களை போட்டு விட்ருவாங்க. அவன் என்ன தேவை பாட, ஒருத்தன் சிங்கி அடிக்க, ஒருத்தன் தாளம் போட. உங்களுக்கு வீட்டில் பொழுது போவாதா? வீட்டில் உட்கார முடியாதுல்ல, கரண்ட்லாம் கிடையாதுல்ல, லைட்டும் கிடையாதுல்ல, ஒன்று படிக்கவும் முடியாதுல்ல, டிவி பார்க்க இல்லாதுல்ல. வாசல் உட்காந்துருவாங்க. இங்கிட்ட கொஞ்சம் பொம்பளை கொஞ்சம் உட்கார, இங்கிட்ட ஆம்பளை கொஞ்சம் உட்கார, படிக்க கேட்டு ரசிக்க, இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்மால் இஸ்லாத்துக்கு வந்தானா இவன் என்ன பண்ணிட்டான்? அஜர்த்து அங்கே என்னமோ பண்ணுறாங்க, எங்களுக்கு வீட்டில் புழுக்கமாக இருக்கு, நாங்கள் என்ன நாங்களும் போட்டாங்க அப்படின்னாங்க. போயிடாத, நம்மளே இங்கே உண்டாக்கிடுவோம். அதான் மௌலுது. அவன் போய் இந்த பஜனை பாட்டுக்கு போனான்ல, இந்த பஜனைக்கு போடணும் நிப்பாட்டி, நீ ஆண்ட அங்கே போற, நாங்கள் இங்கே உண்டாக்குறோம்டான்னு சொல்லிட்டு இவன் உட்காந்துட்டு யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இவன் படிக்க, இதை உட்காந்துக்கிட்டு கேட்க. இப்படி தானே மௌலுது உண்டாடுச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி இருந்துச்சா மௌலுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி மௌலுது ஓதுங்கன்னு சொன்னாங்களா? நபிகள் நாயகம் காலத்துல எல்லாம் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு உண்டாடுச்சு? அவன் அங்கே உள்ளதை பார்த்துட்டு இங்கே தாண்டி கேட்குறான். நீ இங்கே பஜனையை வைக்கிறியா,
இல்லாட்டி நான் கோயிலுக்கு போய் பஜனைக்கு போவா. யார் கேட்குறான்? நம்ம முப்பாட்டன் இஸ்லாத்துக்கு வந்தவன் அங்கே பஜனை பாடிக்கிட்டு இருந்தான் இல்லைங்க, நைட்டில் பொழுது போக மாட்டேங்குது, அஜர்த்திட்ட வந்துட்டான். அஜர்த்து பஜனை போடுறாங்க, போகட்டுமா? அடே போகக்கூடாதுடா, எங்களுக்கு வேணும் பஜனை. அப்படியா, இங்கே நானே போடுறேன். இப்படி தானே வந்துச்சு. அதே மாதிரி கோயில்கள் என்ன செய்வாங்க, தேர் இழுத்துக்கிட்டு இருந்தான் நேற்று வரைக்கும். நம்ம அப்பம் பாட்டை மாறுவோம். நேற்று வரைக்கும் என்ன பண்ணா, கோயிலில் போய் ஒரு திருவிழா வச்சுன்னு சொன்னா ஒரு சாமியத்துக்கு மூலவர்னு ஒருத்தர் இருப்பார். மூலவர்னா உள்ளே உட்காந்துக்கிறவர். உற்சவர்னு ஒன்று, உற்சவர்னா திருசுத்திர ஒரு டூப்ளிகேட்டு. மூலவர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க, உற்சவர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. உற்சவம்னா உற்சவத்துக்கு வருவார். மூலவர் அங்கே வச்சுவிட்டு அவர் மாதிரி டூப்ளிகேட் இருப்பார்ல, அவர்த்துக்கு ஒரு தேரில் வச்சு இழுத்துட்டு போவாங்க சாமியை. இது நம்ம அப்பம் பாட்டம் செஞ்சான். நம்ம அப்பம் பாட்டன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்த உடனே தேர் அங்கே இருக்கிறாங்கல்ல, அஜர்த்து நாங்கள் அல்லாஹ் இழுத்துட்டு போகணும். எது எப்படி வருது எல்லாங்கிறீங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வந்ததா, குர்ஆன்ல இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. எப்படி வருது? இழுத்துட்டு போனாலும் எங்களுக்கு வேணும். இல்லடா அதெல்லாம் கிடையாதுடா, அப்போ அங்கே போயிடுவோம். எப்படி கதை? அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லடா, இல்லைன்னு அங்கே போயிடுவோம். இந்த இழுக்க கூப்பிடுறான், நாங்களும் போய் இழுக்கணும். எப்படி நானா இவன் பார்த்தான், எதுக்கு அங்கே போகணும், இங்கே வா. அல்லாஹ்வை இழுக்க இயலாது, எவனாவது மண்டையை போட்டு வருப்பான்ல அவன் பேரில் இழுத்துட்டு போ. அல்லாஹ்வை சொல்ல வச்சு இழுக்க முடியாதுல்ல, அதனால செத்து போனவன் பேரை சொல்லிக்கிட்டு அவன் பேரில் நீ கூடு எழு. பேரை மட்டும் மாற்றிக்கிறது. அவன் தேருன்னா கூடுன்னுக்குருவா. இதை தவிர மார்க்கத்தில் என்ன இருக்கு? எந்த ரசூலுல்லாஹ் கூடு இழுத்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்போ தேர் இழுத்தாங்க? ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அப்படி உண்டானது தான். அதே மாதிரி இப்போ கடவுளுக்கு என்ன செய்வான், வழிபாடு போவானா? கடவுளுக்கு வழிபாடு எப்படி செய்வான்? நம்ம முப்பாட்டன்லாம் கடவுள்னு சொன்னால் ஏதாவது வாங்கிட்டு போகணும். சர்க்கரை, தேங்காய். கோயிலுக்கு போனால் என்ன வாங்கிட்டு போகணும்? ஏதாவது வாங்கிட்டு போகணும்ல, சும்மா போக முடியாதுல்ல. வீசினங்கை வெறுங்கையமாக போக முடியுமா? என்ன மாதிரி வேணும், அது மெட்டீரியல் வேணும். தேங்காய் வாங்கிட்டு போகணும், பழம் வாங்கிட்டு போகணும், வெத்திலை வாங்கிட்டு போகணும், என்ன தேவை வாங்கிட்டு சூடத்தை வாங்கிட்டு போகணும், சாம்பிராணியை வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் வாங்கிட்டு போய் பழகுறான். அதே மாதிரி என்ன செய்யணும், கடவுளுக்கு நெய்யை ஊற்றி தலையில் தடவி அது அபிஷேகம் பண்ணணும், பால் அபிஷேகம் பண்ணணும். இவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டானா பால் கூட தூக்கிட்டு வந்து இப்போ ஊற்றணும், அல்லா தலையில் ஊற்றுனுங்கிறான். அங்கே ஊற்றினான்ல, அங்கே ஊற்றின மாதிரி இங்கே ஊற்றுனுங்கிறான். அஜர்த்து பார்த்தா அதெல்லாம் செய்யக்கூடாதா, அப்போ அங்கே ஊற்றுடா, நீ இங்கே ஊற்றலன்னா என்ன பண்ணுவோம், நாங்கள் அங்கே போய் ஊற்றுவோம், அப்படிலாம் செய்யக்கூடாதுடா. அப்போ என்ன பண்ணுறாரு அவரு? அப்போ தேங்காய் பழத்தை அதுக்கு மாத்துறாரு. நீ தேங்காய்லாம் வாங்கிட்டு வராத, சர்க்கரையை கொண்டு வா, பத்தியை கொண்டு வா, நீ சந்தனத்தை கொண்டு வா, பூசிட்டு மேலே, பாலுக்கு மேலே இதை கொண்டு வா. இந்த சமாதிரிகளை அவனை மண்டை போட்டிருப்பான்ல, அவனை கட்டி வச்சு அதுக்கு மேலே பூசிட்டு போடா, இதில் பூசிட்டு போ. நம்ம ஆள் ஒருத்தர் செத்து போயிட்டாரு பாய், அதில் பூசிட்டு போ. அல்லாஹ்ட்ட போய் பூசுறது. இப்படித்தானங்க தர்கா வந்துச்சு. தர்காங்கரியில் உள்ள இருக்கிற பெரிய மகான்களா உள்ள இருக்கிற ஆட்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பற்றி ஏதாவது ஒரு கபர் வேணும், ஒரு கட்டடம் வேணும், அவ்வளவுதான். மயில் கல்லையெல்லாம் கபராக்கி விட்டாங்களே. அந்த காலத்தில் பர்லாங்கு கல் கொண்டு வச்சிருப்பானுவோ, அதை என்ன பண்ணிட்டான், 60 அடி பாவா 40 அடி பாவான்ட்டான். இந்த பர்லாங்கு இங்கே ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அது பெருசாக இருக்குமா இடைவெளி, அதை என்ன பண்ணி விட்டான், 60 அடி பாவா 40 அடி பாவா. இப்படி அடையாளத்துக்கு போடப்பட்ட கல்லை எல்லாம் போட்டுக்கிட்டு அவுளியாண்டாக்கி இப்படித்தானுங்க அவுளியா உண்டானுச்சு. அப்போ நம்ம என்ன கேட்குறோம், அவன் அந்த காலத்தில் வேற ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த, இஸ்லாத்துக்கு வந்தா என்ன பண்ணணும், இந்த அஜர்த்துமார்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா கரெக்டான இஸ்லாத்தை சொல்லி தந்திருக்கணும். ஒரு ராமசாமி என்ன வச்சிருக்காரு, சாராய கடை வச்சிருக்கிறாரு. அதில் போய் சாராயம் குடிச்சிக்கிட்டே ஒருத்தர் இருந்தான். திரும்பி வந்து நாளே குடிக்காடான்னு வந்துட்டான். அப்புறம் என்ன செய்யறான், அஜர்த்து நான் குடிச்சு ஆகணும், அதெல்லாம் குடிக்கக்கூடாதுடா, இல்லாட்டி அங்கே போய் குடிச்சிருவேன். அப்படியா, இந்த அப்துல் கார் சாராய கடைக்கு வா, ராமசாமி கடைக்கு போவாத, என்ன பண்ணிக்க, நம்மளே பள்ளியாசலில் சாராயத்தை காய்ச்சி வித்துருவோம், இங்கே வந்து குடிச்சிட்டு போ. முடியும், ரெண்டும் ஒன்று தானே. நீ அங்கே போய் சாராயம் குடிச்சா என்ன, இங்கே போய் குடிச்சா என்னங்கிற, ரெண்டும் ஒன்றா இல்லையா? அது மாதிரி இருக்குது. இவங்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு கேட்டால், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இல்லைன்னு அவர் சொல்லுவாரா அஜர்த்து, அதை விட்டுப்பட்டு என்ன பண்ணுறாரு, இவன் இழுப்புக்கெல்லாம் மார்க்கத்தை வளைச்சார். மார்க்கத்தை அறியாமல் அந்த மக்கள் வந்தாங்கன்னா அதெல்லாம் இல்லைப்பா, நமக்கு அபிஷேகம்லாம் கிடையாதுப்பா, அல்லாஹ் தேவையற்றவன், அவங்க தேவை உள்ளவன்னு கடவுள் நம்புறாங்க, அவங்க பூசிக்கிடுவாங்க, என்னமோ செய்வாங்க, நீ எதுக்கடா அதெல்லாம் செய்கிற, அல்லாவுக்கு ஒரு தேவையும் இல்லடா அப்படின்னு சொல்லி நம்மளை டெவலப் பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம இடத்துல இந்த மாதிரி வந்திருக்காது.
சரியான நபி வழி இருக்கும். உங்களுக்கு ஹதீஸ் தமிழ்ல இல்லாதனாலையும் குர்ஆன் தமிழ்ல இல்லாதனாலையும் அவர் இஷ்டத்துக்கு எதை வேண்டாலும் செய்யலாம்னு அந்த வாய்ப்பு இருந்துச்சு பாருங்க. அதை பயன்படுத்தி கொண்டு இதெல்லாம் உண்டியல் அது மாதிரி அங்க என்ன இருக்கு, தர்காவில் உண்டியல் இருக்கும்ல, கோயில்ல உண்டியல் கடவுள் உண்டியல் போட்டு வருவான். இங்க கொண்டாந்து போன அல்லாவுக்கு உண்டியல் இருந்தா அல்லாவுக்கு ஏது உண்டியல் போட்டு தான் வாங்குறான், இல்லை அங்க உண்டியல் போட்டுருவேன், இங்கே போட்டு வந்தாருக்கு. இப்படித்தானே உண்டியல் வந்துச்சு, இப்படித்தானே கொடிமரம் ஏத்துறது வந்துச்சு, இப்படித்தானங்க எல்லா இளவும் வந்து சமுதாயத்தில் நுழைஞ்சது. அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு நமக்கு இஸ்லாம் வந்தது. எப்படி வந்தது? ஒரு சடங்காக வந்ததை தவிர ஒரு ஜீவனோடு வரல, உயிரோட்டமா வரல. உயிரோட்டம் எங்க இருக்கு? குர்ஆன்ல தான் அந்த ஜீவன் இருக்கிறது, ஹதீஸ்ல தான் அந்த ஜீவன் இருக்கிறது. அந்த நபி வழியை புறக்கணிச்சது காரணம் இதாங்க. விளங்கிட்டீங்களா? நம்ம இஸ்லாமுடைய அறிந்து கொண்டதெல்லாம் சீரா புராணம், பப்பரத்தியார் அம்மானை, வெள்ளாட்டி மசாலா, ராஜாமணி மாலை, முஹிதீன் மாலை, இப்படியான மாலை, தலைபாத்தியா, இது மாதிரியான குப்பைகளை எல்லாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத எவனோ ஒரு கிறுக்கன் எழுதி வச்ச இந்த குப்பைகளை எல்லாம் மார்க்கம் என்று நம்ம படித்தோமே தவிர அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம தாய்மொழியில் படிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை தாய்மொழியில் படிக்கல. அதனால தான் நபி வழிக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லாமல் போயிடுச்சு. அதுல முக்கியமான மேட்ரு என்ன? ஏகத்துவ கொள்கை இருக்குது. இஸ்லாத்தினுடைய ஒரு காஃபிர்ட்ட, முஸ்லிம் அல்லாத ஒரு ராமசாமிகிட்ட கேட்டால் அவனுக்கு தெரியும் இஸ்லாத்துடைய கொள்கை என்ன. கொள்கை இஸ்லாம்டா என்னன்னு கேட்டா அவர் என்ன சொல்வாரு? உங்க இதுல ஒரு கடவுள், சூப்பர் கடவுள், நல்ல நம்பிக்கைங்கிறார். முஸ்லிம் அல்லாதவற்றை போய் கேட்டா அவர் இஸ்லாத்தை குர்ஆன்ல இருந்து படிச்சிருப்பாரா, ஹதீஸ்ல இருந்து படிச்சிருப்பாரா? அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கிறோம், இஸ்லாம்ல என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறோம். ராமசாமி சொல்றாரு, கந்தசாமி சொல்றாரு, குப்புசாமி சொல்றாரு, இஸ்லாம் என்றால் ஒன் காட், ஒரு கடவுள் கொள்கை, சூப்பரான கொள்கைங்க, கண்டதையும் கடவுளாக்க மாட்டீங்க, அனைத்து சக்தியும் உள்ள ஒரு சர்வ சக்தனை தான் நீங்கள் வணங்குவீர்கள், எங்களுக்கு தான் நிறைய கடவுள், உங்களுக்கு நிறைய கடவுள் கிடையாது. இது யார் வழங்கி வச்சிருக்கிறா? இஸ்லாத்துல இல்லாத வேறு சமுதாய மக்கள் வழங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? குர்ஆன் தமிழ்ல இல்லாத காரணத்தினால, நபிகள் நாயகத்தினுடைய ஹதீஸ் உங்க தாய்மொழியில இல்லாத காரணத்தினால இப்ப என்ன பண்ணிட்டீங்க? ஒரு கடவுளை சொல்ற இந்த மார்க்கத்தில் பல கடவுளை உண்டாக்கினீர்களா இல்லையா? பல கடவுள் இருக்கலங்க முஸ்லிம்கள்ட்ட. அவங்க பழனி ஆண்டவர் என்றால் நீங்கள் நாகூர் ஆண்டவர் சொல்றீங்களா இல்லையா? மறுக்க இயலுமா இதெல்லாம்? நாகூர் ஆண்டவர், பழனி ஆண்டவர் என்று அவர்கள் நம்புவதற்கும் நீங்கள் நாகூர் ஆண்டவர் என்று நம்புவதற்கு என்ன வேறுபாடு? நம்மளை எல்லாம் படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, அவன் கேட்டால் தருவான், அவனை தவிர எவனும் தர இயலாது, அவன் தர மறுத்ததை எந்த மகானாலும் தர முடியாது. இதான தௌஹீத், இதான ஓரிரை கொள்கை. நீங்க என்ன செய்றீங்க? அவுலியாவே புள்ளைய கொடுங்கறீங்க, கேக்குறீங்களா இல்லையா? வைத்த வலி வந்தா அவுலியாவே வைத்த வலி, ஆத்தங்கர அம்மாவே எங்களுக்கு அதை கொடு, கேக்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் இவங்கெல்லாம் யார்? அல்லாவா? இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தார்களா? இந்த ஆத்தங்கர அம்மா 500 வருஷத்துக்கு முந்தைய உலகத்தில் இருந்தாங்களா? 300 வருஷத்துக்கு முந்தைய இருந்தாங்களா? இப்ப இருக்கிறாங்களா? உன்னைய மாதிரி ஒரு காலத்தில் பிறந்தாங்க, உன்னைய மாதிரி மூத்தா போயிட்டாங்க, உன்னைய அடக்கிற மாதிரி கொண்டு அடக்கியாச்சு, ஒண்ணுமில்ல. எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க? கேட்கிறதா இருந்தா உசுரோட வர சொல்லி கேட்போம். வர சொல்ல ஆத்தங்கர அம்மா, நான் கேட்கிறேன், அந்த ஆத்தங்கர அம்மா இங்க கூட்டிட்டு வா, என் முன்னாடி வந்து நிக்க சொல்லி கேட்கிறேன். இப்ப நல்லா தெரியுது, செத்து போயிட்டாங்கன்னு தெரியுது, கொண்டு புதைக்கிறது தெரியுது, அடக்கம் பண்ணியாச்சுன்னு தெரியுது, மனுஷன்னு தெரியுது, ஒரு காலத்துல இல்லைன்னு தெரியுது, ஒரு காலத்துல இல்லாம இருந்தாங்கன்னு தெரியுது, பிறகு இப்ப இல்லாம இருக்கிறாங்கன்னு தெரியுது, அவங்க முதுமை அடைந்தார்கள் தெரியுது, நோய்வாய்ப்பட்டார்கள் தெரியுது, சாப்பிட்டாங்கன்னு தெரியுது, கக்கூசுக்கு போனாங்கன்னு தெரியுது. அவங்கள்ட்ட போய் கேட்பியா நீ யார மகான்கிறியோ அவங்களாம் கக்கூசு போனாங்களா இல்லையா? மூத்தரத்தை சுமந்தார்களா இல்லையா? மலஜலம் கழித்தார்களா இல்லையா? பசிக்கு அலைந்தார்களா இல்லையா? சாப்பாட்டு கெஞ்சினார்களா இல்லையா? தூங்கினார்களா இல்லையா? எல்லா பலவீனமும் ஒன்னைய மாதிரியே எல்லாம் இருந்திருக்கிறது. இதெல்லாம் இல்லாத உன் இறைவன்ட்ட கேப்பியா? உன்னை படைச்சவன்ட்ட கேப்பியா?
நீ இறந்து போன ஆள்கிட்ட போய் அவுலியா மகான்னு கேட்பியா? கேட்குறீங்களங்க? அப்துல் கார் ஜிலானிங்கிறீங்க, நாகூராருங்கிறீங்க, நாகூரார்ட்ட புள்ள கேட்குறீங்க, அவருக்கு புள்ள இல்லை. நாகூர் ஆண்டவர்கிட்ட போய் புள்ள கேட்குறீங்கள, புள்ள இல்லாட்டாலும் பரவாயில்லை, பொண்டாட்டி இல்லை. ஒரு ஆம்பளையா இருந்தா அவருக்கு ஒரு மனைவி வேணும்ல. நபிமார்கள்லாம் மனைவிமார்களோட வாழ்ந்தாங்கல்ல, அவருக்கு ஒரு மனைவியோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்துவதற்கு கூட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. நீங்க என்ன பண்றீங்க? நாகூர் ஆண்டவரே பிள்ளைய தாங்க, நாகூர் ஆண்டவரே ரிஸ்க தாங்க. அவர் கதையை படிச்சு பார்த்து அவர் பக்கீரா இருந்தார்னு வருது. அவர் பக்கீரா இருந்து வீடுடா வாங்கி தின்னு இருந்தாருன்னு சொல்லி அவனே எழுதி வச்சிருக்கிறான். நீ எதுக்கு அவர்கிட்ட போய் கேட்கிற? எதுக்கு நாகூர் தர்காவோட வச்சுட்டு ஒரே அமுக்கா சுனாமில அல்ல அமுக்கு நானே? அப்ப எங்க போயிட்டார் நாகூர் ஆண்டவருங்கிறேன். நீ நினைக்கிறியப்பா சுனாமியில போன ஆட்கள்லாம் யாரு? நாகூர்ல போன ஆட்கள்லாம் யாருன்னு? நாகூர் தர்காவை தரிசிக்க போனவர்கள் தான். ஏன் சுனாமியில ஓடி போயிட்டா? நாகூர் இருந்து காப்பாற்ற வேண்டியது தானே. அந்த அமெரிக்காக்காரன் போட்டானா எங்க? ஈராக்ல யாரு பெரிய தெய்வம் இருக்காரு? அவர் யாரு? அப்துல் கார் ஜிலானி. பள்ளி வாசலுக்கு மொய்தீன் ஆண்டவர் பள்ளி வாசல் வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் வணங்குறது கட்டின பள்ளி வாசலுக்கு பேர் என்ன? மொய்தீன் ஆண்டவர் பள்ளி வாசல். அவர் பேர்ல பள்ளி வாசல். அவருடைய கபூர்ல அடிச்சானே வச்சு அமெரிக்காக்காரன் தூள்துலாம் நொறுங்கி போச்சு பாக்தாதுல. அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு மனிதனை மனிதனுடைய இடத்துல வைக்காம அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறீங்க. இது லா இலாஹ இல்லல்லாஹ். இது நபி வழியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபிட்ட இப்படி கேட்டாங்களா? மூசா நபிட்ட இப்படி கேட்டாங்களா? ஈசா நபிட்ட கேட்டாங்களா? ஈசா நபிட்ட கேட்கிறவன காஃபிர்ங்கறீங்க. அவர் உசுரோட இருக்கிறார். மூத்தா அப்படினாலும் நீங்க கேட்பீங்களா? நம்ம என்ன பண்றோம்? நம்மளை சுற்றி இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தவர்கள் ஈசா நபி அல்லாஹ்னு சொல்றார்கள், கர்த்தருடைய குமாரர் என்கிறார்கள், அவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதை சரி நீங்க ஒத்துக்கொள்வீர்களா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்கள். ஈசா நபி யார்? அவர் நல்லடியாரா இல்லையா? நல்லடியார், அல்லாஹ்வுடைய தூதர். மிகப்பெரிய அற்புதங்களை அவர்கள் மூலமாக அல்லாஹ் நிகழ்த்தினான். அந்த ஈசா நபியை கூப்பிடுகிறார்களே கிறிஸ்தவர்கள், அதை தவறு என்று சொல்கிற நீங்கள் யாரை கூப்பிடுறீங்க? அவர் நல்லடியாரான்னு நமக்கு தெரியாது, அவர் ஃப்ராடான்னு நமக்கு தெரியாது, அவர் பித்தலாட்டமானு தெரியாது, அவருடைய வரலாறு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அடக்கத்தலத்தில் அடங்கி இருக்கிறவளை போய் கூப்பிடுறீங்களே. அப்ப ஈசா நபியை கூப்பிட்டவன் காபிரு, ஈசா நபியுடைய கால் தூசி பெறாத இவங்களை எல்லாம் கூப்பிட்டவன் முஸ்லிமா? ஈசா நபியை கூப்பிட்டவங்களுக்கு எல்லாம் நரகம் கொடுப்பான். இந்த சாவுல மீது ஈசா நபிக்கு தூசி ஆவாரா? யார் அவரு? தெரியாது. நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம். நாங்களே கண்ணால பார்த்தோமே. இந்த கேரளாவில் ஒரு பாட்டு நாவரணி கூட பாட்டு படிப்பார். என்ன பாட்டு? அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிப்பார். அந்த பீமா பள்ளின்னு ஒரு தர்கா இருக்கிறது. அந்த தர்காவில் போய் நாங்கள் என்ன நடக்குதுன்னு எல்லா தர்காவும் சுற்றி பார்த்துருக்குறோம். நாங்கள் பார்க்காத தர்கா கிடையாது. அப்போ அந்த பீமா அஜ்மீர் தர்கா வரைக்கும் போய் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த பீமா பள்ளி தர்கா இருக்கு பாருங்க, அந்த தர்காவுக்கு நாங்கள் 2 கட்டத்தில் போகிறோம். ஒரு கட்டத்தில் போகும் பொழுது அந்த தர்காவில் ஒரு கிறுக்கன், அந்த தர்காவில் வராந்தாவில் ஒரு கிறுக்கன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் திப்பி திப்பி ஆகி அப்படி பிறண்டு துரண்டுக்கிட்டு அப்படி சக்க மாதிரி பனஞ்சக்க மாதிரி தொங்கும். அப்படின்னா குளிச்சிருக்கமா வருஷமாச்சுன்னு அர்த்தம், குளிச்சு பல வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். வாய் எங்கே இருக்குன்னு தெரியாது, மீஸ் எப்படி இருக்கும், நகை உள்ள வளர்த்துருப்பான், பீடி அடிச்சுக்கிட்ட உட்காந்துட்டு இருப்பான். அவன் உட்காந்துருந்தா அவனை பீடி மஸ்தான் அவன் காலில் விழுவாங்க. தர்காவுக்கு போனா அவன் பேர் என்ன? பீடி மஸ்தான் காலில் விழுந்துட்டு இருப்பாங்க. இவன் ஒரு கிறுக்கனா இருக்கிறான்னு கொண்டாந்து கட்டி போட்டவன் ரொம்ப நாளாக கிறுக்கு சரியாகல. கடைசியில் இந்த கிறுக்கனை என்ன செஞ்சானுவோ அவுளியாவாக்கி பீடி மஸ்தான் சொல்லி தெரிஞ்சானுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு போகிறோம், ஆள் போயிட்டான். அவனுக்கு உள்ள ஒரு தர்கா கட்டிவிட்டாங்க. யாருக்கு? எங்க கண்ணால பார்த்த பீடி மஸ்தானுக்கு அந்த பீமா பள்ளிக்குள்ள நீங்க இப்ப போய் பார்த்தாலும் பீமா பள்ளிக்கு உள்ள ஒரு தர்கா ஒன்று இருக்கும், குட்டி தர்கா, 2 in 1, அதாவது ஒண்ணுக்குள்ள 2. அப்ப அந்த மாதிரி ஒரு பீமா பள்ளிக்கு பீமாவுக்கு ஒரு தர்கா இருக்கு, கபர் இருக்கு. இந்த கிறுக்கனுக்கு ஒரு கபர் இருக்கும். இவனுக்கு பேர் என்ன?
பீடி மஸ்தான் வலியுல்லா தர்கான்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அதில் என்னடான்னு போய் பார்த்தா இவன் படத்தை வேற விற்கிறாங்க. எந்த படம்? தலையில் என்ன போடாத, பரட்டை பிடிச்ச, நகமெல்லாம் அரக்கர்களுக்கு மாதிரி வளர்ந்துருக்குமே, அவ்வளோ அழுக்கு இருக்குமே, அந்த படத்தை எடுத்து பாக்கெட்டில் வாங்கி வச்சுட்டு போறானுவோம். எது? அவுலியாவான், மகான். அப்ப நீ யாரையெல்லாம் மகான்கிற? குளிக்காதவன் மகானா? நகம் வெட்டாதவன், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேணாதவன் வந்து மகானா? யாருக்கு முடி இருக்கிறதோ எண்ணெய் தேய்த்தி சீவி கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, தலைவாரி கொள்ள சொல்லி, எண்ணெய் தேய்க்காத பரட்ட முடிக்காரன் வந்து மகானா? உதட்டு கீழே முடி வரக்கூடாதுன்னு சொன்னார்களே, வாய் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் இவனுக்கு, இவன் மகானா? என்னங்கடா ஒரு அளவு இல்லையா? அதுக்கு என்ன காணிக்க? பீடி கட்டு தான் காணிக்க. அது முக்கியமானதுங்க. இவனுக்கு காணிக்க என்னன்னு கேட்டா, பீடி கட்டுங்க வைக்கிறானு வெளியில, இவர் குடிச்ச பிராண்டு, அந்த பீடியை வாங்கிட்டு வந்து உண்டியில் போட்டு போயிடுறாங்க. காலையில் அந்த பீடியெலாம் அந்த கடைக்கு மறுபடியும் போயிடும், மறுபடியும் கொண்டு போடுவாங்க. நான் என்ன கேட்குறேன், பீடி குடிக்கிறோம் மகானா? உலகத்திலேயே தீமை என்று எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு காரியம் இருக்குன்னா பீடி சிகரெட் தான். சாராயம் அடிக்கிறது கூட சில பேர் நன்மைங்கிறான், சில பேர் தான் கெடுதிங்கிறான். ஆனால் பீடியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறான்? எல்லாரும் கெடுதிங்கிறான். எல்லா டாக்டர்களும் விஞ்ஞானிகளும் எல்லாரும் என்ன செய்யறான்? அதனால நிறைய கேடு இருக்கிறது. பீடி குடிச்சா ஆன்மை போயிடும், மனைவியை ஒழுங்காக திருப்திப்படுத்த முடியாது, அது குழந்தைகள் வந்து ஊனமுற்றவர்களாக பிறப்பாங்க, குழந்தை சத்து இல்லாமல் பிறப்பார்கள், உள்ளர வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, கேன்சர் வரும், துர்நாற்றம் வரும், பலவிதமான கேடுகள், அந்த இது ஈழ நோய், இழப்பு நோய், காச நோய் வரும். இப்படி எல்லாம் எல்லா வகையிலையும் கேடு தரக்கூடியதுன்னு சொல்ற ஒரு காரியத்தை நீ செஞ்சா தொலைஞ்சிட்டு போ. அவுலியா செய்யலாமா? அல்லாஹ்வுடைய நேசர் செய்யலாமா? பீடி இழுத்து வலிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மகானா இவரை முன்மாதிரியை கொண்டு எல்லாரும் பீடி இழுக்கலாமா? அப்ப என்ன அளவுகோல் வச்சுக்கிறீங்க அவுலியாவுக்கு? என்ன அளவுகோல்ல நீங்க தர்கா கட்டி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். நபிகள் நாயகம் சொல்லி தந்த மார்க்கம் குர்ஆன்ல இருந்து வரல, ஹதீஸ்ல இருந்து வரல. எவனாச்சு எவனை விட்டு அட்டிக்க வேண்டியது எல்லாத்தையும் கேட்க ரெடி. எவன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயார்னு வந்துட்டோம். அதனால தான் ஆத்தங்கர் அம்மா உண்டாக முடியுது. அது மாதிரி உங்க பக்கத்தில் தர்கா இருக்கா? இங்க பட்டாணி இருக்காரா? பட்டாணி தர்கா இருக்கா? பட்டாணி தர்கா, பொட்டுக்கடலை தர்கா, இதெல்லாம் என்னங்கிற அல்லாஹ் காப்பாத்தணுங்க. இதை பற்றி இந்த தர்கா என்ற மேட்டரை எடுத்துக்கொண்டு இப்ப நம்ம நடைமுறையை சொல்லிட்டோம். இப்படி எல்லாம் இருக்கு. கிறுக்கனுக்கு தர்கா காட்டுறாங்க. இந்த உங்க மாவட்டத்தில் பொட்டல் புதூர்ல, உங்க ஜில்லா தானது, பொட்டல் புதூர்ல யானைக்கு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. நான் எங்கேயோ உள்ள எங்க ஊர்ல உள்ள கதையை சொல்லல, உங்க மாவட்டத்தில் உள்ள கதையை தான் சொல்றேன். பொட்டல் புதூர்ல ஒரு தர்கா இருக்கிறது. அந்த தர்கா என்ன, மொய்தீன் ஆண்டவர் தர்கான்னு வச்சிருக்கிறானுவோ. அதுல அவருடைய கபர் இருக்கான? கபரும் கிடையாது. அவர் பக்தாதில் அடங்கியிருக்காராம். அப்புறம் ஏன்டா இங்கே தர்கா கட்டிருக்கேன்னு கேட்டா, அவர் ஏதோ அந்த பொட்டல் புதூர் ஆற்றுல ஒழு செய்ய வந்தாராம், தண்ணி இல்லாம. அதுக்காக வேண்டி நாங்கள் அந்த இடத்துல தர்கா கட்டி வச்சுக்கோங்கிறாங்க. தொலைஞ்சிட்டு போ. அந்த தர்காவுடைய வாசல்ல ஒரு யானை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அதுவும் காப்பி தான். யானையை தெய்வமா கருதுவது நம்ம மார்க்கத்தில் உள்ளதா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷன் தான் சிறந்தவன், மற்ற எல்லாம் மனுஷனுக்கு கீழே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை, அதாவது மனிதர்களை நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்புல டாப் யாரு? மனுஷன் தான். அவனுக்கு கீழே தான் நாய், பன்னி, கழுதை, குதிரை, சொட்டம் கிட்டம் எல்லாம் மனுஷனுக்கு கீழே தான். அது ஒரு ராமசாமியா இருந்தாலும் சரி, அவனை விட யானை மட்டும்தான், அவனை விட குதிரை மட்டும்தான், அவனை விட கொக்கு மட்டும்தான். அப்ப மனிதன் தான் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மகா மகா சிறந்தவன். இது இஸ்லாத்தின் கோட்பாடு, இது குர்ஆனுடைய கோட்பாடு. மனுஷனுக்கு கொடுத்த அந்த பகுத்தறிவு இருக்குதே, அது அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. அது சிந்திக்காது, நல்லது கெட்டது தெரியாது. அப்படி இருக்கும்போது மிருகத்திட்ட போய் ஆசி வாங்குவானா மனுஷன்? மனுஷன் வந்து மிருகத்தில் கையை தூக்கி காட்டுச்சுன்னா நல்லா இருப்பாங்க. எப்படி கதைன்னு பாருங்க. அதுக்கு ஒரு இலவும் தெரியாது, ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி செய்யும். அடிக்க சொன்னா அடிக்கும், தூக்க சொன்னா தூக்கும். அது ட்ரைனிங். கடைசியில் அதுக்கு வெறி வந்துச்சுன்னு வைங்க, அந்த பாகனை தூக்கி போட்டு ஒரே மிதிச்சு போட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன மூளையா இருக்கு? அதுக்கு அவனுக்கு வளர்த்து ஆளாக்குறான அவனையே காலி பண்ணிடும். அந்த கோடை குளிர்காலம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு துணை தேடும். அந்த துணை தேடுகிற நேரத்தில் ஆணோ பெண்ணோ துணை ஜோடி தேடும்ல, அப்போ அது கிடைக்கலங்கும் போது மதம் பிடிக்கும். மதம் பிடிச்சா என்னவாகும்? எல்லாரும் பின்னி எடுத்துட்டு போயிடும். இது ஒரு மிருகம். அதுக்கு எந்த அறிவும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அதுக்கு தெரியாது. இந்த மிருகத்திட்ட போய் ஆசி வழங்குறது, அதை நிப்பாட்டி இப்படி கையில் கொண்டு இப்படி கொடுக்குது, அதில் கொண்டு காசை கொடுத்து வாங்கி இப்படி தலையை குழந்தைய தடவுது. இதை வந்து வேற மார்க்கங்களில் ஒரு கடவுளை யானை வடிவமாக இருந்தான்னு அவங்க நம்புறாங்க. நம்ம அதை விமர்சிக்க வேண்டியதில்லை.
வேற மார்க்கங்கள்ல கடவுளே அந்த வடிவத்தில் இருப்பார்ல, விநாயகர் அந்த துதிக்கையெல்லாம் வச்சிருப்பார்ல, அதனால அவங்க யானையை வழிபட்டாங்கன்னா அது அவங்க நம்பிக்கை. உனக்கு யானைக்கு என்ன, நமக்கு யானைக்கு என்னன்னு கேட்குறேன். நமக்கு மிருகம் தான் அது. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் யானை ஒரு மிருகம், அவ்வளவுதான். ஒரு டிஃபரெண்டான ஒரு தோற்றத்தில் இருக்கிறது, அவ்வளவுதான். இந்த யானையை கொண்டு கோவில்களில் யானையை வச்சுக்கிறத பார்த்து காப்பி அடிச்சு பொட்டல் புதூர் தர்காவிலையும் கொண்டு வச்சுட்டாங்க யானையை. அது யானைக்கு பேர் வேற, மைதி பிச்சை. யானைக்கு என்ன பேரு? மைதி பிச்சைன்னு பேரு. அந்த மைதி பிச்சைன்னு என்ன செய்வாங்க, பொம்பளை எல்லாம் போய் வாழைப்பழத்தை கொடுத்து ஆசி வாங்குவாங்க. அது வாழைப்பழத்தை கொடுத்து ஆசி வாங்கிட்டு வளர்கிருச்சுன்னு வைங்க, கன்ஃபார்மா புள்ள. நம்பிக்கைக்கு சொல்றேன். அட, ஒரு மிருகத்தை போய் இந்த வாழைப்பழத்தை கொடுத்து அதை வாங்கினா புள்ள உண்டாகும்னு சொல்றீங்கள, இது எந்த ஒரு விஞ்ஞானத்திலேயாவது உண்டா? எந்த ஒரு அறிவுக்காவது ஒத்துக்கிறதா? அது என்ன தவம் இருந்துச்சா? நான் கேட்கிறேன். ஒரு மகான்கிறீங்க, தொழுது நோன்பு வச்சு அல்லாவுக்கு அடி பண்ணிச்சு, அதனால அல்லாவுடைய அன்பை பெற்றான்னு சொல்லலாம். யானை என்ன தவம் இருந்துச்சு? திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அட, ஒரு மிருகத்தை போய் இந்த வாழைப்பழத்தை கொடுத்து அதை வாங்கினா புள்ள உண்டாகும்னு சொல்றீங்கள, இது எந்த ஒரு விஞ்ஞானத்திலேயாவது உண்டா? எந்த ஒரு அறிவுக்காவது ஒத்துக்கிறதா? அது என்ன தவம் இருந்துச்சா? நான் கேட்கிறேன். ஒரு மகான்கிறீங்க, தொழுது நோன்பு வச்சு அல்லாவுக்கு அடி பண்ணிச்சு, அதனால அல்லாவுடைய அன்பை பெற்றான்னு சொல்லலாம். யானை என்ன தவம் இருந்துச்சு? அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். வணங்குதா? அது என்னமா தியாகம் பண்ணுமா? யானை பசிக்கு சோழ பொரியான்னு கேட்பாங்க. திங்கிறதுக்கு உதாரணம் யானை தான். அது பாட்டுக்கு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். வணங்குதா? ஒரு கணக்கு விளக்கு இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு ஜீவன், ஒரு மூட்டை அரிசியை சாப்பிடும் ஒரு வேலைக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு திங்கக்கூடிய ஒன்று என்ன தவம் இருந்தது? அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கு என்ன செஞ்சது? அது எப்படி உனக்கு ஆசி வழங்கு? அது இப்படி தூக்கி தலையில் வச்சா அதில் உனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? யானையிட்ட ஆசி வழங்குறதுக்காக வேண்டி பெண்கள் எல்லாம் அந்த தர்காவுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அது மண்டையை போட்டுருச்சு. யார்? மைதி பிச்சை மண்டையை போட்டார். அதுக்கு பேர் மைதி பிச்சை தானே. மொய்தி பிச்சை மண்டையை போட்ட உடனே பாருங்க கூத்த. இங்கே அங்கே உள்ள அஜத்துமார்கள் அந்த மொய்தி பிச்சையை தூக்கிட்டு போய் ஜனாசா தொழுகிறாங்க. மனுஷனுக்கு தானே ஜனாசா தொழுக. மனுஷன் செத்து போயிட்டானா அவனுக்கு ஜனாசா தொழுவாங்க. அவன் என்ன பண்ணுறான்? யானைக்கு போய் ஜனாசா தொழுவிச்சு நல்லடக்கம் பண்ணி இப்போ யானைக்கு தர்கா இருக்கு. அப்போ நீங்கள் என்ன வழங்குறீங்க? நம்ம கண்ணு முன்னாடி யானைக்கு தர்கா காட்டுறான், நம்ம கண்ணு முன்னாடி கிறுக்கனுக்கு மஸ்தானுக்கு தர்கா காட்டுறான். அப்போ இது எத்தனை அந்த மாதிரி கிடக்குது? யாரு கண்டா? நம்ம தர்கான்னு சொல்லக்கூடியதுக்குள்ள எத்தனை யானைகள் கிடக்கிறதோ, எத்தனை இந்த மஸ்தான்கள் கிடக்கிறார்களோ யாருக்கு தெரியும்? நம்ம பார்த்துருக்க இப்படி செய்யறானே. இந்த வடக்கம்மாப்பட்டினம்ங்கிற ஊரில் குரங்குக்கு தர்கா கட்டி வச்சுக்கிறான். அனுமார ஒளியாண்டு குரங்க புதைச்சி அடிச்சு விட்டு அதுக்கு தர்கா கட்டி வச்சிருக்கிற கண்ணால் பார்க்கணும். இப்போ குரங்கு அணிப்புள்ளைக்கு தர்கா கட்டிருக்கான். சங்கரமந்தல்ங்கிற ஊரில் அணிப்புள்ள ஒளியாண்டு ஒரு அணில் செத்து போச்சுங்க, அதை புதைச்சி வச்சு அணிப்புள்ள தர்கான்னு வச்சு அணிலே எங்களுக்கு பிள்ளையத்தான்னு கேட்குறான். அப்போ எவ்வளவு கூமுட்டைகளாக நம்மளை ஆக்கி வச்சிருக்கான்னு வழங்குதா? அப்போ நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் வழியில நம்ம பின்பற்றி நடக்கிறதா இருந்தால் இதெல்லாம் வந்திருக்குமா? இதை ஒழிக்கத்தானங்க ரசூல்லா வந்தாங்க. எதை ஒழிக்க வந்தார்களோ அதை இஸ்லாம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது எதுக்கு சொன்னார்கள்? எப்போ சொன்னாங்க? நல்லா கவனிங்க. இப்போதான் வர்ற நபி வழி என்னன்னு பார்க்குறோம். நீங்கள் இந்த கூத்து தர்காவில் இந்த கூத்தெல்லாம் அடிக்கிறீங்க. இந்த கூத்துக்களை பற்றி நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்போ சொல்றாங்க? அது முக்கியம். எப்போ சொல்றாங்க தெரியுமா? மரணிப்பதற்கு 5 நாள் தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாவதற்கு கடைசி கட்டத்தை அடைஞ்சிட்டாங்க. முட்டியல்ல, எந்திரிக்கிறாங்க, படுக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க, மயக்கமாகறாங்க, தண்ணீர் தெளிக்கிறாங்க. இப்படி மரணம் இந்த வந்துற போது அந்த வந்துற போது என்று இருக்கிற நேரத்தில் 5 நாள் இருக்கும் பொழுது மூர்ச்சை தெளிந்து ஆயிஷா நாயகி மனைவியுடைய மடியிலே சாய்ந்து கொண்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள். 5 நாள் இருக்கும்போது எச்சரிக்கை பண்ணினார்கள்,
என்ன எச்சரிக்கை? லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குகிறது. லானனா லானத்து, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. எதற்கு சாபம் இறங்குது? இத்தகது குபூர அம்பியாயிஹிம் மசாஜித், தங்கள் நபிமார்களுடைய கபர்களை எல்லாம், நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களை எல்லாம் அவர்கள் தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள். யஹூதி நசாராக்கள் என்ன பண்ணாங்களாம்? நபிமார்கள் மௌத்தா போன உடனே அந்த இடத்துல போய் தர்காவை கட்டி கொண்டார்கள். அதனால அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்களாக போனார்கள். எப்போ எச்சரிக்கிறாங்க? மௌத்தா போற நேரத்தில் எச்சரிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது இஸ்லாத்தில் இல்லை. மௌத்தா போன ஆளுக்காக வேண்டி தர்கா கட்டுறது இஸ்லாத்தில் இல்லைன்னு விளங்குதா? அது மாத்திரம் இல்லை, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இப்படி எச்சரிக்கை செய்யாவிட்டால் அவங்களுக்கே தர்கா கட்டியிருப்பாங்க, அவங்க கபரையே வசதி கட்டியிருப்பாங்க. இப்படி எச்சரித்து விட்டு போனார்கள். அப்ப நபிகள் நாயகத்திற்கே தர்கா கட்டக்கூடாது என்றால் தோளாந்துருத்திக்கெல்லாம் நீங்கள் எப்படி கட்டுவீர்கள்? அவங்களுடைய கால் தூசி பெறாதவர்களுக்கெல்லாம் எப்படி கட்டுவீர்கள்? அவர்கள் நல்லடியாரா கெட்டடியாரா என்று தெரியாதவர்களுக்கெல்லாம் எப்படி கட்டுவீர்கள்? அது மாத்திரம் இல்ல, மருமகனை கூப்பிடுறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மருமகனை கூப்பிட்டு சொல்றாங்க, லா ததா அலல் அர்லி கப்ரம் முஸ்ரிஃபன் இல்லா சவைதஹு, உயர்த்தி கட்டப்பட்ட எந்த கபராக இருந்தாலும் எந்த சமாதியாக இருந்தாலும் அதை தரமட்டமாக்காமல் விடாதே, தரமட்டமாக்கிட்டு வா. மருமகன்ட்ட சொல்றாங்க, போய் எல்லா கபரையும் தரமட்டமாக்கிட்டு வா. சொந்த மருமகனை அனுப்பி கபர்களை இடிக்க சொன்னார்களே, அது நபி வழியா? கபர்களை கட்டி சந்தனம் பூசுகிறீர்களே, அதுக்கு நடையா நடந்து அங்க போய் பிரார்த்தனை செய்கிறீர்களே, அங்கே தங்குகிறீர்களே, அங்கே நேர்ச்சை செய்கிறீர்களே, அது நபி வழியா? நபிகள் நாயகத்தினுடைய வழியை பின்பற்றாவிட்டால் அது எப்படி இஸ்லாமா இருக்க முடியும்? சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்குதா இல்லையா? அது சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? அலைஸல்லாஹு பிகாஃபின் அபுதா, தனது அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? நான் கேட்கிறேன், உனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது, அதை போக்குவது அல்லாஹ்வுக்கு முடியுமா முடியாது? அதுக்கு பேச முதல்ல வா. முடியும் என்று நீ நம்பினால் வேற ஆட்ட இது கேட்கிற நீ யோசிக்க வேணாமா? உன் புருஷன் ஒரு பொண்ணை எடுத்துக்கொள், ஒரு குழந்தை பையன் எடுத்துக்கொள்வோம், அவனுக்கு ஒரு அப்பன் இருக்கிறான், அவன்கிட்ட வசதி இருக்கிறது, இந்த பையன் கேட்கிறதெல்லாம் தருவான், எதையுமே தட்ட மாட்டான், இவன் மீது பாசம் வைத்திருக்கிறான். அப்படி ஒரு அப்பன் ஒருத்தனுக்கு கிடைத்திருக்கும் பொழுது அவனை விட கோடி மடங்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய்கிட்டு எனக்கு ஒரு உருண்டையை தாண்டு கேட்டான், என்ன சொல்லுவீங்க? என்னங்க சொல்லுவீங்க? அரண்மனையில் இருக்கிறான், எல்லா வசதியும் இருக்கிறது, அப்பனுக்கு ஏராளமான தொழில்கள் இருக்கிறது, என்ன வேண்டாலும் வாங்கி கொடுப்பான், கார் வேண்டா காரை வாங்கி கொடுப்பான், ரயில கட்ட ரயில் வாங்கி கொடுப்பான், தனி விமானம் கூட வாங்கி கொடுப்பான். அவ்வளவு வசதியோட ஒரு அப்பன் இருக்கும் பொழுது, இவன் அரண்மனையில் வசிக்கும் பொழுது, ஒரு பிச்சைக்காரனுடைய திருவோட்டுல என்ன கிடக்குது? 2 கடலை உருண்டை கிடக்குது. அது தாண்டு கேட்கறான் அவன்கிட்ட போய்கிட்டு. இவனை என்ன சொல்லுவீங்க? உங்க செயலுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு? படைச்ச ரப்பு இருக்கிறான், அவன்கிட்ட எல்லாமே இருக்கிறது, எதுவும் குறை இல்லை, யாரு கேட்டாலும் கொடுப்பான், அவன் மாதிரி கருணை காட்டுறதுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தன் இருந்து கொண்டு என்கிட்ட கேள்றா என்கிட்ட கேள்றான்னு சொல்றான். ஓ கால ரப்புக்கும் உதவும் நீ அஸ்தஜிபுலக்கும், உங்கள் இறைவன் சொல்கிறான், என்னிடத்தில் கேள் நான் உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் பிரார்த்தனை செய் நான் ஏற்றுக்கொள்றேன் என்று உங்கள் இறைவன் சொல்கிறான் என்று குர்ஆன்ல இருக்குதே. அப்படி ஒரு ரப்பு நமக்கு இருந்து கொண்டு என்கிட்ட கேளு என்கிறான், என்னிடத்தில் தான் எல்லா பவரும் இருக்குன்னு சொல்றான், கேட்டா தருவேங்கிறான். அதை விட்டுவிட்டு செத்து போய் ஒண்ணும் இல்லாம போய் ஒரு சக்தியும் இல்லாம அவரே ஒரு காலத்தில் இல்லாம இருந்து படைக்கப்பட்டு அப்புறமா மௌத்தாவும் போய் அடக்கவும் பண்ணிவிட்டு பிச்சைக்காரனை விட கீழே இருக்காரு அவர்கிட்ட போய்கிட்டு பிள்ளையத்தா கொஞ்சமாவது சென்ஸ் அறிவு ஏத்துக்கிறதா? இத ஒரு மூளை உள்ள ஒருத்தன் இப்படி இப்படி நடப்பானா முதல்ல? அப்ப நம்ம இது என்ன செய்யறது இல்ல? படைச்ச இறைவன் நமக்கு போதுமா இல்லையா? அவன் தரமாட்டானா? அப்ப இந்த அவுலியா இருக்காரே, இவருக்கு முந்தி வாழ்ந்த மக்கள்லாம் யார்கிட்ட போய் கேட்டாங்க? அப்ப நாகூர் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்குறீங்க, சரி
நாகூர் ஆண்டவர் உலகம் தோன்றிய காலத்துல இருந்தாரா? அதுக்கு முந்தி வாழ்ந்த மக்கள் யார்கிட்ட கேட்டிருப்பாங்க? அதே ஆள்கிட்ட நீங்கள் கேட்டு போங்களேன். அடே அந்த நாகூர் ஆண்டவருங்கிற அவர் யார்கிட்ட கேட்டாரு? அவன்கிட்ட நீங்க கேளு. அவர் யார்கிட்ட கேட்டாரு? அல்லாஹ் குர்ஆன். நீங்க நினைக்கலாம் நமக்கு அது ஒரு காரணம் இருக்குதுங்க. என்னன்னு கேட்டா, நம்மள இந்த அஜர்த்துமாரெல்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணி வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க? நீங்க ஏன் தர்காவுக்கு போறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு முஸ்லிமுக்கு தெரியாம இருக்குமா? ஒரு முஸ்லிமா இருக்கிற ஒருத்தனுக்கு அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அல்லாஹ் மௌத்தாக மாட்டான், அனைவரும் மௌத்தாவார்கள் தெரியுமா தெரியாதா? தெரியும். அல்லாஹ்வுக்கு பலவீனம் இல்லை, மற்ற எல்லாருக்கும் பலவீனம் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். அவன் நினைத்ததை எல்லாம் செய்வான், மற்ற யாரும் நினைத்ததை செய்ய முடியாது தெரியுமா தெரியாதா? தெரியும். வேறு எப்படி நம்மளை திசை திருப்புகிறார்கள் என்றால், அதுக்கு சில பொய்யான வாதங்களை உங்கள்ட்ட எடுத்து வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க தெரியுமா? நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பாவம் செய்கிறோம். எப்படி பாயிண்ட்? நீங்க அல்லாஹ்ட்ட போகாம இந்த தர்காவுக்கு போறீங்கள, அதுக்கு எப்படி உங்களை கொண்டு போறாங்க என்று சொன்னா இப்படி வந்து உங்கள்ட்ட பேசுவாங்க. நம்ம எல்லாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம், நம்ம ஒழுங்கா தொழுகிறோமா, நம்ம நோன்பு வைக்கிறோமா, நம்ம தான தர்மம் ஒழுங்கா செய்கிறோமா, ஒழுக்கத்தோட வாழ்றோமா, நம்ம எம்புட்டு தப்பு செய்கிறோம். இப்படி தப்பு செஞ்ச நம்ம எந்த முகத்தோடு அல்லாஹ்ட்ட கேட்கிறது? எப்படி கதை? உங்கள்ட்ட எப்படி வந்து இந்த சைத்தான்கள் கெடுப்பார்கள் என்றால், நம்ம எந்த எல்லா மனுஷன் தப்பு செய்யறவன் தானே. யார் தப்பு செய்யல? மனுஷன்னா தப்பு செய்யத்தான் செய்வான். ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்கிறவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு பனி ஆதம கத்தாவுன். ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்கிறவர்கள். அப்ப எல்லாம் தப்பு செய்யறோம். இப்ப என்ன உங்கள்ட்ட சொல்றான்னு கேட்டா, டேய் நீ எவ்வளவு தப்பு செய்யற, இவ்வளவு தப்பையும் செஞ்சு அப்படி அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் உனக்கு தருவானா? வேண்டாம். தொழுவையில் என்னடா என்று கேட்குற, அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அதனால நம்ம வந்து தப்பு செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்ட்ட போகவே இயலாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, அவுலியாட்ட போய் கேட்டோம்னா அவர் என்ன செய்வாரு? அல்லாஹ்ட்ட அப்படி சொல்லி பக்குவமா வாங்கி தந்துருவாரு. அதுக்கு தான் போறோம். அல்லாஹ்ட்ட தான் எல்லாம் இருக்குது. இது எப்படி தெரியுமா? ஒரு தகப்பனார் இருக்கிறாரு, தகப்பனார்ட்ட பையனுக்கு சைக்கிள் வாங்கி கேட்கணும். தகப்பனார் கோவக்காரரா இருக்காரு, வாங்கி கொடுக்க மாட்டாரு. அவன் என்ன பண்ணுவான்? அம்மாவை போய் பிடிப்பான். அம்மாவை போய் ஐஸ் வச்சோன்னு செய்வான். அம்மா அவளுக்கு தெரியும் எந்த நேரத்தில் அவன்கிட்ட கேட்கலாங்கிறது தெரியும். அந்த நேரத்தில் கரெக்டாக போட்டு என்ன செஞ்சிருவா? பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருவா. அப்போ தான் சைக்கிள் வாங்கி தந்தாலும், சைக்கிளுக்கு சொந்தக்காரன் அப்பந்தாலும், அம்மாவுக்கு அதை வாங்கி தரக்கூடிய திறமை இருக்கிறது. பாப்பா கோபமாக இருக்கிறதுனால அம்மாவிட்ட சொல்லி என்ன செய்வார்? பிள்ளை அந்த சைக்கிளை வாங்கிடுவார். இதை உதாரணம் காட்டி பார்த்தீங்களா? நம்ம தகப்பனாட்ட கேட்குறதா கூட நம்ம கேட்குறோமா? நம்ம எப்படி கேட்குறோம்? நம்ம தாயார் சேனலில் தான் கேட்குறோம். தாயாருக்கு சொந்த சக்தி இல்லைன்னு நமக்கு தெரியும், தாயார்கிட்ட காசு இல்லைன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் தாயார் கேட்டால் தான் நம்ம தகப்பனார் கொடுப்பாரு, அதனால நம்ம கேட்டு வாங்குறோம். அப்படின்னோடனே சரிதான், ஓ உடனே கரெக்டு தான் அது. அப்போ நம்ம அவுளியாட்ட தான் கேட்கணும். ஏன்? அல்லாஹ் கோபமாக இருக்கிறான், அவுளியாட்ட கேட்டால் அவரை கரெக்டாக அல்லாஹ் கோபமாக இல்லாத நேரம் பார்த்து அப்படி கரெக்டாக நெஞ்சுருவாரு, அல்லாஹ் ஏமாற்றி வாங்கி தந்துடுவாரு இப்படின்னு இவன் நினைக்கிறான். நான் கேட்குறேன், இது தகப்பனுக்கு சரி, தாய்க்கு சரிப்பா. ஆனால் அல்லாஹ்வுக்கு இது சரியா வருமா? ஒரு தாய் சொல்லும்போது ஏன் தகப்பன் கேட்குறான்? அவள் வந்து அவனுக்கு தேவைப்படுறான், அதான காரணம். எதுக்கு அந்த பொம்பளை சொன்னா இவன் கேட்குறான்? அந்த பொம்பளையால் இவனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கிறது, அவளோட சந்தோஷமா இருக்க வேண்டி இருக்கிறது. அப்ப சைக்கிள் வாங்கி கொடுக்கலன்னா அவ சந்தோஷம் தரமாட்டா, மூஞ்சுத்திக்கு வச்சுக்கிடுவா. அப்படின்னு ஒரு தேவை இருக்கிறதுனால அந்த பொண்டாட்டி சொல்ல கேட்டுக்கிட்டு அவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் வாங்கி கொடுக்குறான். இப்போ அல்லாஹ்வுக்கு இந்த அவுளியாட்ட பெரிய தேவை இருக்குதோ? அவுளியாட்ட கேட்டவுடனே ஆமாம் அந்த அவுளியாவை நம்ம விட்டா என்ன செய்யறது, நமக்கு இந்த அவுளியாட்ட சந்தோஷம் கிடைக்காத, நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்படியா? அடே அல்லாஹ்வுக்கு இது பொருந்துமா? உதாரணம் பொண்டாட்டி புருஷனுக்கு பொருந்து, அல்லாஹ்வுக்கு பொருந்துமா? இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுக்கு ஒரு பேர், ரெண்டு பேர் இருக்குது. அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ் பத்தி நீங்க எப்படி நம்பணும் தெரியுமா? அன்பு செலுத்துறதை எடுத்துக்கொண்டால் அவன் மாதிரி யாரும் அன்பு செலுத்த இயலாது. அருள் செய்வதை எடுத்துக்கொண்டால் அவன் மாதிரி யாரும் அளவற்ற அருளாளனுக்கு என்ன அர்த்தம்? அவனுடைய அருளுக்கு அளவு இல்லை, லிமிட் இல்லை. நிகரற்ற அன்புடையவன் என்ன அர்த்தம்?
அவனுடைய அன்புக்கு நிகர் இல்லை. அப்ப அருளுக்கு அளவு இல்லை, அன்புக்கு நிகர் இல்லை என்றால் அவனை விட அருள் செய்யற ஆள் யாரும் இல்லை, நம்பணுமா இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? அல்லாஹ்வை கோபக்கார மாதிரியும், இந்த செத்து போயிட்டார இவர் அதுக்கு மேல இறக்கம் உள்ள ஒரு மாதிரி நினைத்துக்கிட்டு இவர்கிட்ட போய் கேட்குறீங்க. அப்ப இதன் மூலம் என்ன மெசேஜ் சொல்ல வர்றீங்க? அல்லாஹ்வுடைய இரக்கத்தை விட இந்த இறந்து போனவர்களுடைய இரக்கம் கூட. அப்ப அளவற்ற அருளாளன் யாரு? யாரு? அப்துல் காதர் ஜிலானியா? சிந்திச்சு பார்க்க மாட்டீர்களா? அப்ப அல்லாஹ்வை அளவற்ற அருளாளன் என்று நீங்க நம்பினீர்களே, ஆனால் இப்படி எல்லாம் தயக்கம் வராது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? என்கிட்ட கேட்கிறதா இருந்தால் 100% சுத்தமான மட்டும் வந்து கேளுன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா? குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் தெரியுமா? இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செய்த எனது அடியார்களே, தொழுவாத எனது அடியார்களே, நோன்பு வைக்காத அடியார்களே, வட்டி வாங்கின அடியார்களே, விபச்சாரம் செய்த அடியார்களே, என்னிடத்தில் வாருங்கள், என் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், இப்ப திருந்து நான் உனக்கு தர்றேன், இப்ப என்கிட்ட கெஞ்சி நான் உனக்கு தர்றேன். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமியா, எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறவனா இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் யாரை கூப்பிடுறான்? நம்மள மாதிரி பாவம் செய்கிற சராசரி மனிதர்களை கூப்பிடுகிறான், மகான்களை கூப்பிடல. மகான்களை என்னிடத்தில் கேளுங்கள் அல்லாஹ் சொல்லல. எப்படி கூப்பிடுறான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே பாவம் செய்த எனது அடியார்களே, பாவிகளே, வாருங்கள், என்னுடைய அருள்ல நம்பிக்கை இழக்காதீங்க, என்கிட்ட கேளுங்க, எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன். இதுவரைக்கும் இந்த ஒரு தொழுகையும் தொழுவலையா? இன்னைக்கு வா பள்ளிவாசலுக்கு. இறைவா, இத்தனை வருஷத்தை பாழாக்கிட்டேன், என்னை தண்டிச்சிடாத, இப்ப தெரிஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிட அல்லான்னு சொல்லி மனுவை போடு. அல்லாஹ் தர்றானா இல்லையான்னு பாரு. விபச்சாரம் பண்ணிட்டியா? வாழ்க்கையில சரிகிட்டியா? யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் மறைச்சிட்டானா? கேள் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இத்தனை வருஷங்களாக என் வாழ்க்கையை பாழாக்கி விட்டேன், நீ மறுமையில என்னை பிடித்தால் என்னால் தாங்க முடியாது, இன்னைக்கு நான் திருந்துறேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி வா, மன்னிக்க ரெடிங்கிறான் அல்லாஹ். அப்ப எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஒரு கருணையுள்ள ரப்பு இருக்கிறான். அவனை விட்டு விட்டு போய் இங்க போய் கேட்கறதுக்கு நியாயம் கற்பிக்கிறீங்களா? இந்த தர்காவுக்கு போகக்கூடியவர்களுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுவார்கள் நியாயம். எதனால நீங்க எல்லாம் அதை பண்றீங்கன்னா, குர்ஆனை பார்க்கறது கிடையாது, ஹதீஸை பார்க்கறது கிடையாது, இந்த மாதிரி அஜத்துமார்கள் சொல்ற உளறல்களை வச்சுக்கிட்டு சரிதான் சரிதான் நினைக்கிறீங்க. அஜத் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்க மேல ஒரு கேஸ் போட்டாங்க போலீஸ்ல, கேஸ் போட்டு கோர்ட்டில் கொண்டே நிப்பாட்டியாச்சு, நீங்களே வாதாடுவீங்களா? நம்ம மேல கேஸ் போட்டா என்ன செய்வாங்க? நம்மளே அடிச்சு விட்டு நம்ம மேல கேஸ் போட்டு விட்டுருவாங்க. பள்ளிவாசல்ல போய் நம்மளே அடிப்பாங்க, அடிச்சு விட்டு என்ன செய்வாங்க? பொய்யா நம்ம மேல கேஸ் போட்டு விட்டுருவாங்க. நம்ம அலையுவோம், நம்ம அலையும் போது எப்படி ஆர்குமெண்ட் பண்ணுவோம்? அது ஜமாத்தா இருந்தாலும் வக்கீல வச்சு தான் பண்ணுவோம். அடிச்சு புட்டு அடி அடி வாங்கினோமே நம்மளும் யாரை வச்சு ஆர்குமெண்ட் பண்ணுவோம்? வக்கீல வச்சு பண்ணுவோமா? வக்கீல பண்ணிக்கிடுவோம். அப்ப இவர் கேட்பார், அஜத்து கேட்பாரு, ஏங்க உங்க மேல ஒரு வழக்கு போட்டா நீங்களா கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்றீங்க? வக்கீல வச்சு தானே பண்றீங்க, நேரடியா நீங்களே நீதிபதி பேசுவீங்களா? அது மாதிரி தான் அவுளியாட்ட ஏன் போறோம்னா, அவன்கிட்ட எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியாது. அவுளியாக்களுக்கு அந்த சட்டமெல்லாம் தெரியும், அவங்க லா பாயிண்ட் படிச்சிருக்கிறார்கள், அதனால அந்த சட்டங்கள்லாம் கரைச்சி குடிச்சு அவங்க அல்லாட்ட என்ன செய்வாங்க? பக்குவமா பேசி வாங்கி தருவார்கள். உலகத்தில் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் பொழுது எப்படி வக்கீல வச்சு நம்ம கேஸ் நடத்துறோமோ அது மாதிரி தான் அவுளியாட்ட கேட்குறோம். அவுளியா அல்லாஹ் கிடையாது, அவுளியாவுக்கு பெரிய சக்திலாம் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு அல்லாட்ட பக்குவம் வாங்கி தருவாங்க. இப்போ உடனே கரெக்ட், சரியா சொன்னார் அஜித், செஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கு ஆதாரம், இது ஆதாரம், இது ஒரு ஆதாரமா? ஏன்னா அவுளியாவுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீதிமன்றத்தில் வக்கீல வச்சு வாதாடுறது காரணம் என்ன? அந்த சட்டம் ரூல் எல்லாம் மனுஷன் போட்டு வச்சுக்கிறான். ரப்புல் ஆலமீன் சட்டம் போட்டு வச்சுக்கிறானா? ரப்புல் ஆலமீன் நீ எப்படி வேணாலும் கேட்கலாம், படுத்துக்கிட்டு கேட்கலாம், ஊமையா இருந்தாலும் கேட்கலாம், எந்த பாஷையிலையும் கேட்கலாம், எந்த மொழியிலையும் கேட்கலாம், எந்த விதத்திலையும் கேட்கலாம். அப்படி வாசலை திறந்து விட்டுருக்கிறான்ல. அங்க என்ன வக்கீலு, அங்க என்ன லாயருங்கிறேன். மறுமை நாளில் நான் கேட்குறேன், இந்த வக்கீலுடைய வேலை என்ன? வக்கீல் வேலை என்னங்க? நீங்க கொலையே செஞ்சிருப்பீங்க,
வக்கீல்கிட்ட போய் சொல்லிடுவீங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒன்றும் கவலைப்படாத, நீ கொலை செய்யலைன்னு நான் தீர்ப்பு வாங்கி தர்றேன். நீங்கள் தான் கொலை பண்ணியிருப்பீங்க. வக்கீல்கிட்ட போய் சொன்ன என்ன பண்ணுவார், நான் சொல்கிறபடி செய், நீ கொலை செய்யலைன்னு உன்னை விடுதலை ஆக்கி தந்துடுறேன் பாரு. அதே மாதிரி அந்த கொலைகாரன் வக்கீலுக்கே தெரியும். அந்த கொலைகாரனை அவருடைய வாத திறமையை வைத்து நீதிபதி என்ன செஞ்சுருவாரு, இவரை குற்றமற்றவர் என்று நான் விடுதலை செய்கிறேன். இப்போ என்னவாகுது, உண்மையான ஒரு கொலையாளியை கூட வக்கீல் தன் திறமையினால ஏமாத்தி குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வாங்கி போடுறார். இப்போ நான் கேட்குறேன், அல்லாவுக்கு வக்கீல் வைக்கிறீங்களே, மறுமை நாளாவே நிற்கிறோம், நீங்கள் தொழுததே இல்லைன்னு வைங்க, அவுலியா எந்திரிக்கிறார், இவர் ஆனர், இவர் 5 வேளை தொழுதார் அப்படின்னு சொல்லுவாரா? அது அல்லாஹ் நம்பி, அப்படியா நம்பி இவர் தொழுதார்னு அல்லாஹ் மார்க் போட்டுருவானா? அட அங்கே இருக்கிற வக்கீல், நீதிபதிக்கு வக்கீல் வேணும். ஏன், நீதிபதிக்கு தெரியாது நான் கொலை செஞ்சேனான்னு அவருக்கு தெரியாது, நான் கொலை செய்யலையான அவர் ஒரு மனிதர். நீதிபதி என்பவர் நம்மை போன்ற ஒரு மனிதர். அவருக்கு நான் கொலை செஞ்சேன்னு தெரியாது, செய்யலைன்னு தெரியாது. இந்த வாதங்களை வச்சு பார்ப்பாரு, பார்த்துட்டு கொலையாளி இல்லைன்னு பாரு, கொலையாளி இல்லாத முடிச்சு கொலையாளியும் பாரு, நல்லவனை கெட்டவன் பாரு, கெட்டவனை நல்லவன் பாரு. இது நீதிபதியுடைய பலவீனம். அல்லாவுக்கு நீ தொழுதியா இல்லைன்னு தெரியுமா இல்லையா, அப்புறம் எனக்கு வக்கீலு. நீ நோன்பு செய்யலன்னு தெரியுமா இல்லையா, அப்புறம் என்ன வக்கீலு. அடே நீ என்ன செஞ்சது மட்டும்தான் நீ நினைக்கிற அவுலியாவுக்கு தெரியும். உன் காலத்தில் வாழ்ந்திருந்தா மனசில் நினைக்கிற அவனுக்கு தெரியும், அல்லாவுக்கு என்ன தெரியும். அப்புறம் அங்க எனக்கு வக்கீலு. இன்னும் சொல்ல போனால் மறுமை நாள் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க மௌத்தா போனாலுக்கு ஓதுறீங்களே யாசீன், அதுல சொல்லுகிறான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். இன்றைய தினத்திலே அவர்களுடைய வாய்களுக்கு நம்ம சீல் வச்சிருவோம். மறுமை நாளில் பேச இயலும் நினைக்கிறீங்களா? வக்கீல் எந்திரிப்பாரா? இவரே வாயை மூடிடணும். யாரு? சாகுல் அமீதுலேருந்து மொய்தீன் வரைக்கும் என்ன செய்யணும், வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும், சீல் வச்சிருவாங்க. அல்லாஹ் வ ஹஷாத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னால் அத்தனை ஓசைகளும் ஒடுங்கிவிடும் அல்லாஹ் சொல்றான். மறுமை நாளையில இன்குள்ள மம்பி சமாவாத்தி ஒல்லர்லி இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாராக இருந்தாலும் ரஹ்மான் இடத்துல அல்லாஹ்விடத்துல அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும். அங்க வக்கீல் உடை போட்டுட்டு வர இயலாது, அடிமையாகத்தான் அவ்வளவு பேர் வரணும். நம்ம கதி என்ன, நப்சி நப்சி தாங்க. அப்துல் கார் ஜீலானி என்ன பண்ணுவாரு, யா அல்லாஹ் என் கதி என்ன ஆகுமோ. சாகுல் அமீது என்ன பண்ணுவாரு, யா அல்லாஹ் என் கதி என்ன ஆகுமோ. உங்களுக்கு வாதர் வருவார் அவரு, அங்க நடக்காது. ஒவ்வொரு மனுஷனும் யார் நப்சி நப்சின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், என்னைய காப்பாத்து என்னைய காப்பாத்து அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வக்கீலுக்கு என்ன வேலை? அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நாங்க ஏன் தர்காவுக்கு போறோம் தெரியுமா? அடுத்த பாயிண்ட், பயங்கரமான பாயிண்ட். நாங்க ஏன் தர்காவுக்கு போய் கேட்கறோம் தெரியுமா? நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு, ஒரு பெரிய இடத்துல காரியம் போக முடியுமா? சோனியா காந்திட்டு ஒரு காரியம் ஆகணும், நேர வீராணத்தில் புறப்பட்டு போய் சோனியா விட்டு போயிட முடியுமா? பின்னி எடுத்து போடுவாங்க. அப்போ சோனியாவை பார்க்குறது என்ன பண்ணணும், தனுஷ்கோடி ஆதித்தனை பிடிக்கணும், அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் வாங்கிக்கிறணும், அவர் மூலமாக சிதம்பரத்தை பிடிக்கணும், அல்லது வாசனை பிடிக்கணும், இல்லாட்டி இளங்கோவனை பிடிக்கணும். அவர் அப்படி கூட்டிகிட்டு போய் உங்கள்கிட்ட 6 மாதம் காத்திருந்தீங்களா என்ன செய்வார், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவார். போகும்போது இவங்க நம்ம பிள்ளை தான், நம்ம கட்சிக்கார நிறைய வேலையெல்லாம் செஞ்சார், நிறைய கைக்கு ஓட்டு வாங்கி தந்தார் அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சோனியாவை பார்ப்பீங்க. அதை சொல்லுவாங்க இவங்கள்ட்ட, பார்த்தீங்களா ஒரு சோனியாவை பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளோ பேரை பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு. நேராக சோனியாட்ட போக முடியுமா? ஒரு கருணாநிதி போய் நேராக போய் பார்க்க முடியுமா? ஒரு ஜெயலலிதாட்டு நேராக விட்டு நுழைஞ்சிட முடியுமா? அப்போ ஒரு எம்எல்ஏ பார்க்க போறா இருந்தா கூட நம்ம கிளையில் உள்ள வட்டம் மாவட்டம் அப்படித்தானே போக வேண்டியிருக்கு. நேர போய் எல்லாரும் கேட்கலுமா? பாயிண்ட் எப்படி? நேர போய் கருணாநிதி கொண்டு கேட்கலுமா? ஏழாது. என்ன செய்யணும், மைந்தக்கான பிடிச்சி தான் போக முடியும், தனுஷ்கோடி பிடிச்சி தான் என்ன செய்ய முடியும், மன்மோகன் சீட்டை போக முடியும். இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ எப்படிப்பா அல்லாட்ட போய் நேர போய் கேட்ப? அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த பெரியார்களை பிடிச்சிக்கிட்டோம்னா அவங்க வழியா அவங்க சேனலில் அல்லாட்ட போய் கேட்டுருவோம், தலையத்தில் ஆட்டுவோம். சரி, சூப்பர் பாயிண்ட். இது சூப்பர் பாயிண்டா? இது சூப்பர் பாயிண்டான்னு கேட்குறேன். அடே சோனியா காந்தியை நீ பார்க்க போகும்போது உன்னை விரட்டுறாங்க, கருணாநிதி நீனே பார்க்க போற, ஜெயலலிதாவை நீனே பார்க்க போற, உன்னை விரட்டி அடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? உன்னை அவங்களுக்கு தெரியாது, உனக்கு வேண்டாம் அவங்கள தெரியுமே தவிர ஜெயலலிதாவை உனக்கு தெரியும். ஜெயலலிதாவுக்கு உன்னை தெரியும், வீராணத்தில் இப்படி இப்ராஹிம் இருக்காரு தெரியாது உங்களுக்கு,
கருணாநிதி உனக்கு தெரியும், கருணாநிதிக்கு உன்னை தெரியாது. சோனியாவை உனக்கு தெரியும், சோனியாவுக்கு உன்னை தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, நீ தெரியலங்கிறனால விரட்டி விடுறாங்க. நீ நேர உள்ள நுழைஞ்சினா கோபாலபுரத்துக்கு போனா பின்ன எடுத்து போடுவாங்க. நீ யாரா இங்க வர்ற, நீ யாரா, நீ எதுக்குடா வந்த கேட்பாங்க. ஏன் உன்னையே தெரியாது. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, தெரிஞ்சவர் வந்து இல்லை இல்லை வரட்டாதீங்க, நம்ம கட்சி தான், நம்ம தொகுதியில் உள்ளவர் தான், நம்ம வட்ட செயலாளர் தான் சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணா உள்ள விட்டுருவாங்க. இப்ப அல்லாவுக்கு நம்மளை தெரியுமா தெரியாதா, நம்ம அல்லாட்ட போய் கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடு. அல்ல அப்படி எட்டி பார்த்துருவேன், யாரா புது ஆளு நான் பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லுவானா? அல்ல அடே அல்லாட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அல்லாவுக்கு கேட்டவுடனே உனக்கு இது யாருன்னு தெரியுமா தெரியாதா? சோனியாட்ட நீங்க கேட்டீங்கன்னா உனக்கு யாருன்னு உனக்கு தெரியாது. கருணாநிதி போய் நேரம் கேட்டீங்கன்னா கருணாநிதிக்கு உனக்கு தெரியாது. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்ல வேண்டி இருக்குது. அல்லாவுக்கு எதுக்கு ரெக்கமெண்டு, நேரவே எல்லாம் தெரியுமே. அப்ப இவர் என்ன சிபாரிசு பண்ண போறாருங்கிற, அல்லாவுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்க போறாரா? அல்லாவுக்கு என்னமோ தெரியாத மாதிரி இவர் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி எப்படி கொண்டு போயிட்டாங்க பத்தியில நம்மள. அப்ப இந்த மாதிரியான மேட்டர்களுக்கெல்லாம், இந்த தர்காவில் வழிபடுவதற்கெல்லாம் இதுதான் ஆதாரமாக இருக்கே தவிர குர்ஆனில் இதுக்கு அனுமதி இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்களா? இல்ல. மரணிக்கிறதுக்கு மரணித்த பிறகு அல்லாஹும்ம லா தஜல் கப்ரி வஸனன் யூபத், யா அல்லாஹ் என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலம் ஆக்கிறாதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லா தஜலு கப்ரி ஈதா, என்னுடைய கபர்ல திருவிழாக்கள் நடத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுப்னல் குபூர், கபர்கள் கட்ட தடுத்தார்கள். அன் யுஜஸ்ஸல் குபூர், கபர்களில் பூசுவதை தடுத்தார்கள். இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறியை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்க, நம்ம பிற மதத்தவரிடம் காப்பி அடித்து இறந்து போனவர்களுக்கு தர்கா கட்டி கும்பிடுகிறோமே, இது நபி வழியா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்ம நபி வழிக்கு முரணாக நிறைய காரியங்கள் செய்கிறோம். நான் இந்த தர்கா விஷயத்தை மையமாக சொல்வதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் செய்கிற பாவங்கள்ல சில பாவங்களை லேசானதா எடுத்துக்கொள்கிறான், சில பாவங்களை ரொம்ப கடுமையானதா எடுத்துக்கொள்கிறான். எது கடுமையானது அதைத்தான் நான் உங்களுக்கு எச்சரிக்க வேண்டும். லேசானது என்ன, நீங்க திருடுறீங்கன்னு வைங்க, அது கூட ஒரு வகையில் அல்லாஹ்ட்ட லேசானது தான். விபச்சாரம் பண்றீங்கன்னு வைங்க, அது கூட ஒரு வகையில் லேசானது தான். விபச்சாரம் பண்ற ஒருத்தன் அப்படி மூத்தா போயிட்டான்னு வைங்க, அல்லாஹ் நாடினால் அவனை மன்னித்து விடவும் செய்யலாம், மன்னிக்காமலும் இருக்கலாம், மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த தப்போடவே மூத்தா போயிட்டா சில பாவங்களை மன்னிக்கவே மாட்டேன் அல்லாஹ் சொல்றான். அதுல ஃபர்ஸ்ட் இடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எதை வேண்டாம் அல்லாஹ் மன்னிப்பான். அவனுக்கு ஈக்குவலா, அவனுக்கு சமமா யாரையாவது ஆக்கி போட்டீங்க அவனுக்கு பிடிக்காது. இணை கற்பிக்கிறது என்ன அர்த்தம்? அவன் அவன் அளவுக்கு ஒரு ஆள் ஆக்கிறது. அவன்கிட்ட கேட்கிற பிள்ளைய எவன்கிட்ட போய் கேட்கறது, அவன்கிட்ட கேட்கிற ரிஸ்க எவன்கிட்ட கேட்கறது, அவன்கிட்ட கேட்கிற மழைய எவன்கிட்ட போய் கேட்கறது. இப்படி அவன் இடத்தில் வேற யாரையாவது நீங்கள் வைக்கிறீங்களே, அதுக்கு பேர் தான் இணை கற்பித்தல். இணைனா ஈக்குவல், சமம், அல்லாவுக்கு சமமாக்குதல். அல்லாவுக்கு சமமாக அல்லாவுடைய இடத்துல வேற யாரையும் வைத்தால் நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு கோவம் பாருங்க. ஒரு பள்ளிக்கூடம், அதுல ஒரு ஹெச்எம் இருக்கார், ஹெட்மாஸ்டர் இடத்துல போய்கிட்டு அவருக்கு கீழே உள்ள வாத்தியார் உட்கார்ந்து அவர் ஒத்துக்குவார். ஏன் சீட் கேட்பறேன் இல்லையா? ஹெட்மாஸ்டருக்குன்னு ஒரு சீட் இருக்கிறது. அந்த ஹெட்மாஸ்டர் உசுரோட இருக்கார், செத்து போகல. அவர் என்ன செய்யறாரு, பாத்ரூம் போன நினைச்சு போறாரு. அந்த நேரம் பார்த்து செய்யறாரு, இன்னொரு வாத்தியார் போய் அதில் உட்காந்துக்கிட்டாய் அப்படிங்கிறாரு. ஹெட்மாஸ்டர் என்ன வரும், அட்ட ராஸ்கல் ஏன் இடத்துல நீ உட்காரியா கேட்பறே இல்லையா? ஜெயலலிதா உட்கார்ற சீட்டில் போய்கிட்டு பன்னீர்செல்வம் உட்கார்ந்து என்ன ஆகும்? ஜெயலலிதா உட்கார்ற அந்த சீட்டில் பன்னீர்செல்வம் உட்கார்ந்து என்ன ஆகும் கதை? அதோட சீட்டு கிழிஞ்சு போயிடும். அப்போ ஒரு மனுஷனை என்ன நினைக்கிறான், தனக்கு உரிய சீட்டில் தன்னை விட கீழே உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்தா அவனுக்கு பொறுக்கல. ஒரு மந்திரிக்கு பொறுக்காது. ஒரு கடை முதலாளி இருக்கிறான், அந்த முதலாளி உட்கார்ற சீட்ல போய் ஜாமான் வாங்க போறோம் உட்கார்ந்து ஒத்துக்குருவானா? முதலாளிக்கு ஒரு சீட் இருக்கிறது. நம்ம அரை கிலோ மல்லி வாங்க போறோம், டபக்குன்னு சீட்ல உட்காந்துக்கிட்டு அந்த கல்லாவில் நம்ம உட்காந்துக்கிட்டு அரை கிலோ மல்லி போடு பின்னி எடுத்துட மாட்டான். ஏன்டா என் கடையில் நீ வந்து உட்காருவியா? ஏன் சீட்ல ஒரு கடை. நான் என்ன கேட்கிறேன்,
அந்த சராசரங்களையும் படைச்சிருக்கிற அந்த ரப்புடைய இடத்துல போய்கிட்டு அவ்வளவு இதை உட்கார வைக்கிறீங்களே, எப்படி கோபம் வரும் அவனுக்கு? ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறான் தெரியுமா? அந்த இடம் அவனுக்கு மட்டும் உள்ள இடம். நான் கேட்கிறேன், ஒரு கணவன் மனைவி உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ரோஷம் வர்ற மாதிரி கேட்டதான் நிறைய பேருக்கு புரியுது. ஒரு கணவன் மனைவி, இந்த மனைவி என்ன செய்யறா? கணவனுக்கு நிறைய தப்பு செய்யறா. என்ன தப்பு செய்யறா? சோறாக்கி கேட்கறான், போய் ஹோட்டலில் தின்னுங்கிறான். இது தப்பு தான், கோவம் வரும் அவனுக்கு. ரெண்டு நண்பரை கூட்டிட்டு போய் டீ போடுங்கிறான், நீங்க போட்டு குடிக்க மாட்டீங்களோங்கிறா. இவனுக்கு எப்படி இருக்கு? சரியான கோவம் வரும். இப்படி யாருக்கு மேலே எதை சொன்னாலும், பாய் எடுத்து போடுறீங்கன்னா நீ பிடிச்சுக்க, நீ போட்டுக்க மாட்டேங்கிறா. இப்படி என்ன சொன்னாலும் யாருக்கு மாற செய்யறான்னு வைங்க, அந்த புருஷனுக்கு கோவம் வரும். கோவம் வந்தாலும் என்ன செய்வான்? சகிச்சுக்கிடுவான். ஆனால் அவ என்ன செய்ய மாட்டேங்கிறா? புருஷன் இடத்துல யாரையும் வைக்க மாட்டானா. புருஷன் சொல்ற எல்லாத்தையும் மீறுவா. ஆனா புருஷனை வைக்கிற இடம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த படுக்கை அறை, அந்த இடத்தில் எவனும் நுழைய முடியாது, அது அவனுக்கு மட்டும் உள்ளது அப்படின்னு ஒருத்தி நடந்துக்கிறான். இந்த புருஷன் இதெல்லாம் மன்னிச்சிருவான். என்னதான் இருந்தாலும் அவன் எனக்காக இருக்கிறாள் அப்படின்னு மன்னிச்சுக்கிடுவான். இன்னொருத்தி இருக்கிறா, சோறு கேட்டா பிரியாணியை தர்றான், சோறு கேட்டா செய்யறா பிரியாணி தர்றான், டீ கேட்டா ஓவல் கொண்டாந்து தர்றான். அதே நேரத்தில் ராத்திரி போய் யார்கிட்ட படுத்துக்கிறான். இப்ப என்ன செய்வான்? அடி பாவி, இவ டீ கொடுத்தது பெருசா தெரியுமா அவனுக்கு? பிரியாணி கொடுத்தது பெருசா தெரியுமா? அவன் இடத்துல வேற ஆளை வச்சது பெருசா தெரியுமா? ஏன்ட்ட கேட்க பக்கத்து வீட்டுக்காரன் போய் எனக்கு பட்டுப்படம் வாங்கி தாண்டா. புருஷங்காரன்ட்ட கேட்கறது புருஷன் கேட்கணும்லங்க. புருஷனுக்கு எல்லாத்தையும் செஞ்சு விட்டு செய்ய வேண்டியதை வேற ஆளுக்கு செஞ்சா, வேற ஆளை அந்த இடத்துல கொண்டு வச்சா. அப்ப நான் கேட்கிறேன், உன் பொண்டாட்டி நீ படைச்சியா? உன் பொண்டாட்டியை நீ நான் உருவாக்குன, நீ நான் பெத்த, நீ நான் வளர்த்த? ஏதோ ஒரு ஒப்பந்தத்தில் கூட்டிகிட்டு வந்து உங்களோட ரைட் உங்களுக்கு வந்துருது. பொண்டாட்டின்னு சொன்னதுனால உங்களுக்கு தர்ற சுகத்தை வேற ஒருத்தனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீல்ல? அப்ப படைச்சவனுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். அடே, ஏன் பூமியில உட்கார்ந்துக்கிட்டு, ஏன் காத்த சுவாசிச்சுக்கிட்டு, ஏன் மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு, ஏன் தண்ணியை குடிச்சுக்கிட்டு, நான் தர்ற ரிசுக்க சாப்பிட்டுக்கிட்டு, என்னுடைய எல்லா பாக்கியம் அனுபவிச்சுக்கிட்டு, ஏன் இடத்துல கொண்டே இன்னொருத்தனை வைக்கிறியடா? கோபமா வராதா? அதான் அல்லாஹ் சொல்றான், எனக்கு ஈக்குவலா யாரையாவது ஆக்குனீங்க மன்னிப்பே கிடையாது. தொலாட்டா கூட மன்னிப்பேன், நோம்பு கேட்டு கூட மன்னிப்பேன். இந்த வேலை ஏன் இடத்துல இன்னொரு ஆளை வச்சிங்க மன்னிப்பே கிடையாதுங்கிறான் அல்லாஹ். நீங்க கூட இப்படி எடுத்து பாருங்களேன். ஒரு 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 பள்ளிக்கூடத்தில் போய் இதை விட்டுருங்க, ஒரு மாணவன் என்ன செய்யறான்? ஹெட் மாஸ்டர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் தான் ஹெட் மாஸ்டர், நல்லா தெரியும். இவன் என்ன பண்றான்? இன்னொரு ஆள் சின்ன நேற்று வந்த வாத்தியார் இருப்பார்ல, அவர்கிட்ட போய்கிட்டு, ஹெட் மாஸ்டரே, இவன் தான் ஹெட் மாஸ்டரு, இவர்கிட்ட போயிட்டு, ஹெட் மாஸ்டரே நீங்க என்ன யாவது பண்ண அப்படிங்கிறான். இந்த ஆள் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. இந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? சட்டசபையில் கருணாநிதிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு, கருணாநிதியை விட ரொம்ப கீழே உள்ள ஒரு ஆள்கிட்ட போய்கிட்டு இவன் என்ன செய்யறான்? முதலமைச்சர் அவர்களே, யார்கிட்ட? கருணாநிதி இல்ல, கருணாநிதி அங்க உட்கார்ந்துருக்காரு சபையில். கருணாநிதி கேட்கிற கோரிக்கை யார்கிட்ட கேட்கிறான்? முதல்வர் அவர்களே, தாங்கள் தான் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், உங்களை போன்ற முதல்வர் உண்டாண்டா கருணாநிதி நாளைக்கு அவருக்கு சீட்டு கழிப்பாரு, உனக்கு கழிச்சு விடுவாரு. அடே, ஒரு மனுஷனை எங்க வைக்கணுமோ அந்த இடத்தை தாண்டி வேற ஒரு இடத்துல வச்சா மேல உள்ளவனுக்கு எவ்வளவு கோபம் வருது. அல்லாஹ் அதை விட ரோசக்காரன். அவன் இடத்த யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். இன்னும் சொல்றதா இருந்தா, அல்லாஹ்வுடைய ரோசத்துக்கு நான் சில நிகழ்ச்சிகளை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள்லயே முதலில் உள்ளவர்கள். இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? நீங்க வணங்குறீங்களே, தர்கா கட்டி கும்பிடுறீங்களே, இந்த ஆட்களை விட கோடி 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 மடங்கு உயர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவங்களுக்கு உஹது போர்ல தாக்கப்படுறாங்க எதிரிகளால், வெட்டுப்பட்டு கடவாய் பிளந்து ரத்தம் கொட்டோ கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. வேதனை தாங்க முடியல. போர்க்களத்தில் உஹது போர்ல காயம் படுறாங்க. எந்த அளவுக்குன்னா ரத்தம் கொட்டி மூர்ச்சையாகி மயக்கமுற்று விழுந்துட்டாங்க, மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி கிளம்புது. அவ்வளவுக்கு அந்த வேதனையை வரும் பொழுது மூர்ச்சையாகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க? இந்த மாதிரி ஒரு நபியா நான் இருக்கிறேன், என் மூஞ்சில ரத்த சாயத்தை பூசிவிட்டானுல, ஒரு நபிக்கு ரத்த காயம் ஏற்படுத்தியவன் எப்படி வெற்றி பெறுவான் பார்த்துறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்றாங்க? வேதனை தாங்க முடியாம சொல்றாங்க, நான் ஒரு இறை தூதரா இருக்கிறேன்,
எனக்கு ரத்த காயம் ஏற்படுத்துவீங்களா? ஏற்படுத்தி நீங்க ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்கிறாங்க. இது கோபத்தில் எல்லாரும் சொல்றதுதான். ஆனா அல்லாஹ் இதை பொறுத்துக்கிற மாட்டேங்கிறான். உடனே குர்ஆன்ல வசனம் வருது, நபிகள் நாயகத்தை கண்டிச்சு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், முகமதே அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. உங்களை அடிச்சா ஜெயிக்க மாட்டானோ நீங்க சொல்லுவீங்களா? அதை நான் சொல்லுவேன். அதை உன்னை அடிச்சதுக்காக வேண்டி, உன்னை காயப்படுத்தினதுக்காக வேண்டி அவன் எப்படி ஜெயிப்பான்? இந்த தீர்ப்பை வழங்க நீ யார்? நான் செய்வேன். அப்ப எப்படிப்பட்ட நேரத்தில் வேதனை தாங்காம நம்ம ரசூல், நம்ம அனுப்பின ஒரு தூதர் வேதனை தாங்காம தானே இந்த வார்த்தையை சொன்னார்னு அல்லாஹ் விட்டுருக்கலாம். அதை பார்க்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். அவனை தான் பார்ப்பான் எப்பவுமே. அல்லாஹ் கீழே உள்ளவங்களை பார்க்க மாட்டான். எது பார்க்கறான்? நீ படுற வேதனை எனக்கு பெருசு இல்லை, எனக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு தரஜா இருக்கிறது, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அதுக்கு போட்டி போட வந்தீங்க, நடக்கிறது வேற. லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கே கிடையாது. இதை நீ பேசாத. உன்னை அடிச்சவனுக்கு நான் வெற்றியை கொடுப்பேன். அப்படின்னு கொடுத்தானே. மறுமையில தான் நல்லவன் கெட்டவனுக்கு தீர்ப்பளிப்பேன். உங்களை அடிச்சதுனால வெட்டினதுனால ஜெயிக்க மாட்டான்னு நீங்க தீர்ப்பளிப்பீங்களா? நான் செய்யற தீர்ப்பளிக்க நீ யாரு? விளங்கி போச்ச அதிகாரம் யாருக்குண்டு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தா கூட அல்லாஹ் செய்யற முடிவை அவங்க செஞ்சா அவ்வளவுதான். அதனாலதான் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ், கொடுத்தான், எடுத்துக்கிட்டான், கண்ணீர் வடியுது, திருப்பி வாங்க முடியல. இப்ராஹிம்ங்கிற ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்து அது இறந்து போயிடுது. ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு ஆசை இருக்கு நமக்கெல்லாம். நபிகள் நாயகத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா பிற்காலத்தில் அந்த பல சம்பவங்கள் நடக்காம போயிருக்கும். வாரிசு முறையில் இப்படி வந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆம்பளை பிள்ளையும் கொடுத்துவிட்டு அல்ல ஆம்பளை பிள்ளையை எடுத்து விட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி தாரா தாரையா கண்ணீர் வடியுது. அல்ல ஐனு ததுமவு, கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன. ஒல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் வேதனையால் விம்முகிறது. ஒ இன்னாலி ஃபிராக்கிக யா இப்ராஹீம் லமஹ்சூனுன், இப்ராஹீமே உன் பிரிவுக்காக நாங்கள் வருந்துகிறோம் என்று சொல்லத்தான் முடிந்ததே தவிர தன்னுடைய புள்ள மௌத்தாகாமல் தடுக்க முடியவில்லை. தன்னுடைய பேத்தி, ஒரு பேத்தி மரண படுக்கையில் கிடக்கிறார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மகள் கூப்பிட விடுறாங்க, ரசூலுல்லாஹ் போறாங்க, பேத்தியுடைய உடலை அந்த குழந்தையை வாங்கி மடியில போடுறாங்க. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. அது படுற வேதனையை கண்டு துடிக்க தாங்க முடியாமல் கண்கள் கொட்டுது. போற உயிரை தடுத்து நிறுத்த முடிஞ்சா? அழத்தான் முடிந்தது. ஜட்ஜ்மெண்ட் அவன் தான் பண்ணுவான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தன் பேத்தியை காப்பாற்ற முடியல, மகனை பறி கொடுக்காம காப்பாற்ற முடியல. 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தானே. ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு பிறகு தன் பிள்ளைகள் வாழணும்னு தான் ஆசைப்படுவான். நம்ம வேண்டாம் முத போயிருந்து நம்ம பிள்ளைங்க நமக்கு பின்னாடி இருக்கணும். நபிகள் நாயகத்துக்கு என்ன பண்ண அல்லாஹ்? ஜைனபுன்னு பொம்பளையை கொடுத்தான், பொம்பளை பிள்ளையை கொடுத்தான். நபிகள் நாயகம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே அந்த பிள்ளை மௌத்தா போச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்து புள்ள குட்டிகளோடு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி யார் மௌத்தா போறா? ஜைனபுங்கிற மகளை மௌத்தாக்குறான் அல்லாஹ். 2வது மகள் ருக்கையா, ருக்கையாவும் வாழ்நாளில் மௌத்தா போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, 2வது மகள் மௌத்து. உம்மு குல்சூம் 3வது மகள், ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அந்த மகள் மௌத்து. இது ஒரு நல்ல ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி விரும்பி இருப்பாங்களா? நம்ம புள்ள நமக்கு பிந்தி வாழணும் தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. முடியல. ஃபாத்திமா மட்டும் தான் மிஞ்சினாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்க்கு பிறகு 6 மாசத்துல மௌத்தா போயிட்டாங்க. எல்லாம் அற்ப அற்ப ஆயுள்கள்ல. அப்ப நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துறான்? இதெல்லாம் எதுக்கு? அதிகாரம் எனக்கு மட்டும்தான், யாருக்கு அந்த அதிகாரத்தில் பங்கு இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த தலைப்பு, இந்த கூட்டத்தில் இதை கடுமையான விஷயமாக நம்ம சொல்வதற்கு காரணம், அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்கிறாதீங்க, ரசூலுல்லாஹ்வை கூட ஈக்குவல் ஆக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு சமமாக்க கூடாது. அதுதான் மன்னிக்க மாட்டேங்கிறான். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் ஹராம். சொர்க்கம் ஹராம்டா நுழையவே இயலாது. நீங்க நான் ஒரு ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னு வைங்க, நீங்க தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, தலைகீழ் நின்று வணங்கினாலும் சரி, உங்க பணத்தை எல்லாம் வாரி வாரி நல்ல பணிக்கு செலவிட்டாலும் சரி, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால், அல்லாஹ்வின் இடத்திலே வேறு ஒருவரை வைத்து விட்டால், ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் ஹராம். இன்னும் அல்லாஹ் இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள வசன கதை இல்லை, நான் சொல்லக்கூடியது குர்ஆன்ல இருக்கிற விஷயம்.
அதே அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வலவ் அஷ்ரகூ லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அவர்கள் இணை கற்பிப்பார்களே ஆனால் அவர்கள் செஞ்ச நல்லறங்கள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். நம்ம இணை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா நாகூர் ஆண்டவரேண்டீங்கன்னு வைங்க, நீங்க தொழுக அவுட்டு, நோன்பு அவுட்டு, ஜகாத் அவுட்டு, எல்லாம் அவுட்டு, ஒண்ணுமே தேராது, ஒண்ணும் மிஞ்சாது. அப்ப நம்ம மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் நாளை நியாய தீர்ப்பு நாள் வழங்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் எல்லாம் நிரந்தர நரகத்திலே கிடந்து விடக்கூடாது. நீங்க எங்களை அடிச்சாலும் சரி, ஒதுச்சாலும் சரி, ஊர் விளக்கம் செஞ்சாலும் சரி, திரும்ப திரும்ப நாங்கள் இதை சொல்லிக் கொண்டுதான் இருப்போம். மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய வருகிறேன். இந்த ஊரிலே ஏகத்துவத்தை சொல்வதற்கு கடுமையான நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். ஆனால் இப்படித்தான் பல ஊர்களில் இருந்தது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பேரருளால் எல்லாம் தலைகீழ் மாற்றமாகி யாரெல்லாம் எதிர்த்தார்களோ ஒடுக்கினார்களோ இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறார்கள். நீங்கள் தைரியமாக இந்த ஏகத்துவத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு தைரியமாக தொழவாருங்கள். நாங்கள் அடக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். ஒரு இறந்தவர் உடலை அடக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. நாங்கள் வந்து நின்று அதை அடக்கி காட்டுவோம், எவனாலையும் தடுக்க முடியாது. நமது நாட்டின் சட்டப்படி ஒரு இறந்த உடலை அடக்க மாட்டோம் மிரட்டல், அப்படிதான் மிரட்டல் பண்ணுவார்கள். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நீங்கள் பணியாதீர்கள். அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் அடக்கம் செய்யக்கூடாது என்று யார் சொன்னாலும் 7 ஆண்டுகள் அவர்கள் உள்ளே கம்பி எண்ண வேண்டி வரும். அதை கம்பி எண்ணவை மற்ற நேரத்தில் அடக்குமுறை செய்யலாம். இறந்தவர்களை வைத்து மிரட்டி பார்த்தார்களே ஆனால் அதற்கு பணியாதீர்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுங்கள், ஏகத்துவத்தை நிலைநாட்டுங்கள். பெண்கள் பள்ளி ஊரை விட்டு நிற்கிறோம், என்ன ஊரை விட்டு நிற்க என்ன கிழிப்பீங்க நீங்க? கத்தமோதருக்கு மோதினார் அனுப்ப மாட்டியே, அதை இல்லைன்னு சொல்ல வேணாங்க. எங்களுக்கு எதுக்குன்னு ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கி என்ன பண்ணுவீங்க? மோதினார் கத்தமோத வரமாட்டார், இல்லை அல்ஹம்துலில்லாஹ், பாத்தியா இல்லை போயிட்டு போ, நல்லா போச்சு, அது வேணான்னு தான் நாங்கள் சொல்றோம். அட ஊரை விட்டு ஒதுக்கி நீங்க என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணிடுவீங்க? மோதினார் வரமாட்டார், எங்களுக்கு வேணாம். பேசிமா வர வேணாம். கல்யாணத்துக்கு புக்கு தர மாட்டோம், நாங்கள் அடிச்சு வச்சிருக்கோம், புது புக்கு வச்சிருக்கிறோம், வாங்க. கல்யாணத்துக்கு புக்கு தர மாட்டோம், நீங்க புக்கு எங்கள்கிட்ட இருக்குது. கடைசி என்ன பண்ணுவீங்க? வரி வாங்க மாட்டோம், மிச்சம். இப்படி வரி வாங்காம அதிகமாகி போனா நீங்க சம்பளம் கொடுக்க கூட இயலாது. எங்கள்கிட்ட வந்து கெஞ்சுவீங்க, வரி வாங்கல அல்ஹம்துலில்லாஹ்னு எடுத்து வச்சுக்கிறீங்க, ஒன்றும் பண்ண இயலாது. கடைசி என்ன? அடக்கம் செய்ய மாட்டோம், நீங்க அடக்கி காட்டுவோம், கபூர்ஸ்தான் வாங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி வாங்காவிட்டாலும் பயப்பட தேவையில்லை, தைரியமா வரணும், பின்வாங்க கூடாது. மறுமைக்கு அல்லாஹ்வுக்கு தான் பயப்படணும். எந்த சக்திக்கும் எந்த தீயவர் பயப்பட அடிவா நாங்க வாங்காத அடியா? வெட்டு குத்துகளை வாங்கி கொண்டுதான் 25 வருஷம் நின்று கொண்டிருக்கிறோம். எந்த ஊரில் அடித்து விரட்டினார்களோ அடித்தவர்களை இன்றைக்கு ஏகத்துவத்தினுடைய காவலர்களாக வந்து நிற்கக்கூடிய நிலையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மறைமும் அந்த உல்டா பண்ணி இந்த ஹைக்கு நைக்குமாங்கல்ல, இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம, இவர்கள் தான் அல்லாட்ட ரொம்ப கோபத்துக்குரியவர்கள். உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதை ஆதரிக்கணும். நீங்க நல்லா ஸ்டடி ஆகிக்கிறீங்க, அப்புறமேல வர்றோம், அதுக்குள்ள மொத்த போயிட்டா அல்ல எழுதி வச்சுக்கான. உங்களுக்கு உனக்கு எது சரின்னு படுதோ அதுல நீ உறுதியா நிக்கணும், அதை காப்பாற்றணும், அதுக்காக உயிரை கொடுக்கணும். அதிகபட்சம் என்ன செய்து விடுவார்கள்? வெட்டி தலையை அறுத்துருவான், அரு ஷஹீது. சூப்பரான இடத்துக்கு அல்லாஹ் நம்ம வைப்பான் சொர்க்கத்தில். அதனால இந்த ஏகத்துவத்தில் வந்து உறுதியாக நிற்க வேண்டும். பெண்களும் தைரியமாக வர வேண்டும், தொழுகைக்கு வர வேண்டும். ஊரை விட்டு ஒதுக்கினால் எதுக்கும் பயப்படாதீர்கள். பல ஊர்களில் அடக்கம் செய்ய மாட்டோம்னு சொன்னால் லாரி லாரியாக வந்து இறங்குவோம், இறங்கி அடக்கி காட்டியிருக்கிறோம். இந்த மாவட்டத்திலேயே லட்சக்கணக்கான மக்களை திரட்டுகிற வலிமையோடு தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது என்று கூறி அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயந்து, அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியில் மாத்திரமே நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள். இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா,
ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா? அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபித்தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇடிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய சிடி டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1 போன் நம்பர் 65690810 வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபித்தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபித்தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1 போன் நம்பர் 65690810